पूर्वजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् என்னங்க இது காலி பிஸ்லேரி பாட்டில கார்ப்பரேஷன் தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்கீங்க? சும்மா ஒரு உதாருக்கு தான். நம்ம வீட்டுல குளிக்கிறது, குடிக்கிறது, கழுவுறது, பல் துவக்கிறது எல்லாமே பிஸ்லரி வாட்டர்ல தானே மத்தவங்க நினைச்சுக்கிட்டமே. என்னங்க இப்படி ஒரு போலி கௌரவம் நமக்கு தேவைதானே? ஏன் இப்படி எல்லாம் செய்யறீங்க? ஏண்டி நான் என்ன எனக்காவா செய்யறேன்? பில் கிளின்டனுடைய பேத்திங்க மாதிரி 3 பெத்து போட்டிருக்கிற. டெல்லியில டிபனை சாப்பிட்டு கல்கத்தால கை கழுவணுங்கிறாங்க. நாம இருக்கிற லட்சணத்துக்கு அவங்கள கூடுவாஞ்சேரிக்கு கூட்டிக்கிட்டு போக கூட நமக்கு வக்கு இல்ல. சும்மா ஒரு பண்டா தானே, காசா பணமா? சரி சரி, உன் பொண்ணுங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காளுவ, எழுப்பு. லலிதா, பத்மினி, என்னம்மா? ராகினி, கண்ணாடி ரெடியா? கொண்டு வந்திருக்கேம்மா. ஏண்டி அந்த ஹாய் எங்களை பார்த்து சொல்லக்கூடாதா? அது என்னது தினம் ஓ மூஞ்சிலே நீ முழிச்சுக்கிற? காலையில எழுந்திருச்சதும் அழகான முகத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த உலகத்திலேயே அழகான முகம் எனக்கு தான் இருக்கு. அதான் என் முகத்திலேயே நான் முழிச்சுக்கிறேன். எல்லாம் நினைப்புத்தான். இருந்தாலும் நீ ரொம்ப தான் அல்டிடி. எனக்கு இருக்கிற அழகுக்கு நான் ரொம்ப அல்டிக்கலாம்டி. பை தி பை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் அழகுக்கு உலகத்தையே விலை பேசுறவனை தான் நான் கட்டிக்க போறேன். கொஞ்ச மாதிரி வேர்ல்டு லெவல் ஆசை எல்லாம் எனக்கு இல்லம்மா. ஏதோ என் செலவுக்கு சொந்தமா பிரஸ் வச்சு நோட் அடிக்கணும். நான் அந்த நோட் அடிக்கிற மிஷினாவே மாறிடணும். ஏன் ரேஞ்சே தனி. இந்தியால இருக்கிற எல்லா ரூபா நோட்டு மேலயும் காந்தி போட்டோக்கு பதிலா என் போட்டோ பிரிண்ட் ஆகணும். எல்லாரும் தூங்கிக்கிட்டே கனவு காணுவாங்க, ஆனா நீங்க முழிச்சுக்கிட்டே கனவு காணுங்க. இத பாருங்கம்மா, ஆசைப்படலாம் ஆனா பேராசைப்படக்கூடாது. உங்களுக்கு எல்லாம் புத்தி சொன்ன பிடிக்காது, பட்டாதான் புரியும். வாங்கம்மா லலிதா, பத்மினி, ராகினி, உங்களுக்காக ஸ்பெஷலா ஸ்பென்சர்ல இருந்து பிஸ்லரி வாட்டர் கொண்டாந்து இருக்கிறேன். பல் தேய்ங்க. அடேங்கப்பா, பல் வளர்க்கறதுக்கே பிஸ்லரி வாட்டரா? இது என்னப்பா பெரிய விஷயம்? நாம துணிக்கு கஞ்சி தான் போடுவோம், இவங்க காம்ப்ளானே போடுவாங்க. வாட்ச்மேனா இருந்தாலும் பொண்ணுங்களை எவ்வளவு ரிச்சா வளர்த்துறாரு. ரிச்சா சும்மா பந்தா பண்ணதுமா? ஆமை பூந்த வீடும் சரி, ஆடம்பரம் பூந்த வீடும் சரி. இந்த பீலா பார்ட்டிங்களுக்கு எந்த டுபாக்கூர் பார்ட்டிங்க மாப்பிள்ளைகளை வர போறாங்களோ? நான் தான் கனவுல இருக்கேன்னு பார்த்தா இவனுங்க 2 பேரும் கனவுல இருக்கானுங்க. டேய் திருப்பதி, ஏழுமலை. வெங்கடேஷா, என்ன என்னப்பா செட்டு மாறி போச்சு? அப்போ நான் கண்டது கனவா இல்லை நினைவா? கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே இதை யார் சொல்லுவார், விதி யார் வெல்லுவார்? பயிருவாடுதையா, பசியால் உயிர் போகுதையா. கொட்டாம்பட்டியில இருந்து பையன் தூக்கிட்டு வந்தோம்னு நினைச்சேன், பசிய தூக்கிட்டு வந்திருக்கானுங்க. பக்கிங்க பக்கிங்க. பாடினது அவன். அவன் எங்க நம்ம நடமாடும் ஹோட்டல? சோனாச்சலம், என்னப்பா லேட்டு? இப்ப என் பேர் சோனாச்சலம் இல்ல, உடையப்பா. என்னப்பா? எப்பா பேரை எப்பப்பா மாத்தின? இன்னைக்கு காலையிலயா? தலைவர் படம் வர என் பேரு மாறிட்டே இருக்கும். அண்ணாமலை, திருமலை, அருணாச்சலம், சோனாச்சலம். இப்ப படையப்பா, உடையப்பா. எப்பா PS வீரப்பா, திங்கிறதுக்கு ஏதாச்சும் புடிச்சிட்டு வந்தியாப்பா? நாய்க்கு ரொட்டி போடுற மாதிரி. ஏண்டா சாதாரண சட்னி சாம்பாருக்கு இந்த ஸ்டைலா? ஒரு பிரியாணி பாயா வாங்கிட்டு வரப்படாதா? திங்கிறது ஓசி, இதுல பாயா. ஐயா, நீ வேலை செய்யற ஹோட்டல் அவன் சுட்டு தரது அவனுக்கே தெரியாம நமக்காக சுட்டுட்டு வர. இந்த நாய் சொல்லிட்டாங்கிறதுக்காக போயிடாதப்பா. கிடைக்கிறத வச்சு தின்ன வேண்டியது. கூடாது தோசை. இப்படியா செல்லம் கொடுங்க அந்த பயலுக்கு. நீ கூடாத. என்னப்பா இது? என்ன? கணேஷ் பவனில் திருடப்பட்ட தோசை. சண்டாளா? எவிடன்ஸ் அழிச்சிருவோம்.
இனிமே நான் நினைச்ச நேரத்துக்கெல்லாம் வீட்டுக்கு வர முடியாது. ஏன்? என்ன கோடம்பாக்கத்துல இருந்து ஈச்சம்பாக்கத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. மகாபலிபுரம் ரோட்ல உள்ள புது பங்களாவுக்கு இனிமே நான் தான் வாட்ச்மேன். புதுசா பங்களாவை வாங்கி போட்டுட்டு எங்க முதலாளி அவர் பொண்ணுங்களோட அமெரிக்கா போயிட்டாரு. வர்றதுக்கு 1 வருஷம் ஆகுமா. பங்களாவுடைய சாவியே ஐயாவுடைய பையில தான். இனிமே அந்த பங்களாவே என்னுடைய கஸ்டடியில தான். ஆத்திர அவசரத்துக்கு தேவைப்பட்டா அட்ரஸ் சொல்றேன், கேட்டுக்க. ஈஞ்சம்பாக்கம், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, நம்பர் 3. வட்டமா? சாவி என்கிட்ட இருக்குது. பூட்டை யார் திறந்திருப்பாங்க? ஆமா, நீங்க எப்படி வீட்டுக்குள்ள வந்தீங்க? பூட்டை உடைச்சுத்தான். பூட்டை எப்படி உடைச்சீங்க? என்ன அறிவு இல்லாம கேள்வி கேக்குற? உனக்காக நான் மறுபடியும் பூட்டை உடைக்க முடியுமா? மூளையே இல்லையே என்னாச்சுப்பா உனக்கு? அதான் இந்தியாவுக்கே தெரியுமே. ஹலோ நாச்சிப்பா. எஸ். போனா போகுதுன்னு ஒண்ணு நாங்க அப்பாவா வச்சிருக்கோம். மரியாதை உள்ள வந்து வீட்டை சுத்தி காமி. முடியாது. சாவியை கொடு. ஓகேவா? வந்து தொலைங்க. வீட்டை சுத்தி காட்டுறேன். போங்க. தூக்கம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, துண்டில் விற்றுத்தானே அடமீன்கள் வாங்க ஆசை, நாக்கை விற்று தேனை வாங்கி, நீரை விற்று தாகம் வாங்கி, பூவை விற்று வாசம் வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கி, பூட்டை விற்று சாவி வாங்கும் பொல்லாத ஆசை 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 ஆசை. வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு இல்ல? புறப்படுங்க. இவ்வளவு அழகான வீட்டை பார்த்துட்டு போறதா? என்ன வளர்ற? இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியா இங்க தங்கிட்டு நாளைக்கு போலாம். ரெஸ்ட் எடுக்கணும். பெட்ரூம் எங்க? எது? ஒன்னு என்ன கேக்குறது? வாங்க போலாம். ஐயோ, இந்த லூசுகளை வீட்டுக்குள்ள விட்டது பெரிய தப்பா போச்சே. விடியட்டும், விரட்டிடுறேன். வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலாவே. ஏய், இந்த Dressல என்ன பார்த்தா அசப்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்ல? ரைட். இந்த சைடுல அப்படியே இருக்கீங்க. நானு நீ விடுவேன். என்னங்கடி இதெல்லாம் முதலாளி பொண்ணுங்களோட Dress ஆச்சே, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் என்ன கேள்வி? இருந்தது எடுத்து போட்டோம். இருந்ததா? எல்லாத்தையும் காத்ரேஜ் பீரோல வச்சு பூட்டிட்டு போனாரு. ஏனா நாச்சியப்பா, இம்மா பெரிய கேட் பூட்டே நாங்க உடைச்சிட்டோம். திம்ம தூண்டு கோத்ரேஜ் பூட்டி எங்களுக்கு பிஸ்கட். ஹலோ நாச்சியப்பா, பாயிண்ட்க்கு வாப்பா. அமெரிக்கால இருக்கிற முதலாளி வர வரைக்கும் நாங்க இங்கே தங்கறதா முடிவு பண்ணிட்டோம். என்னங்கடி முதல்ல பார்க்கலாம் நீங்க, அப்புறம் படுக்கலாம் நீங்க, இப்ப இங்க டேரா அடிக்கலாம் இருக்கீங்களா? இதெல்லாம் நல்லா இல்ல. என்னங்கடி உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? கேட்டுக்கு வெளியில நிக்கக்கூடிய வாட்ச்மேனுடைய பொண்ணுங்க நீங்க. உங்களை வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு, அதுலயும் இங்கேயே தங்க போறீங்களா? நீ எங்களை தேடி வந்துட்டியா? போச்சுடா. நாங்க கொஞ்சம் ரிச்சா இருந்தா உனக்கு பிடிக்காது? ஏதோ ஓசியில ஒரு வீடு கிடைச்சிருக்குதே, அனுபவிக்கலாம்னு பார்த்தா என்ன விட மாட்டேங்கிற? இத பாருமா, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைக்கிறது ரொம்ப தப்புமா. அவ்வளவுதான். இனிமே இவங்க நாம சொல்றத கேக்குற மாதிரி இல்ல, இவங்க சொல்றதான் நாம கேட்கணும் போல இருக்கு. தெரியாதனமா பெத்துட்ட, போய் தொலைங்க. ஐயோ, நல்ல பங்களாவே பேய் பங்களாவா ஆக்கிடுவாங்க போல இருக்க. என்ன மேலேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்களே சொல்லிட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த பங்களால நாம பந்தாவா தங்க போறோம். ஆனா இதுல கட்டி மேய்க்கிறதுக்கு நம்ம கட்டுப்படி ஆகாதே. அதுக்காக ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ஐடியா? மேல காலியா தானே இருக்கு, அத வாடகைக்கு விட்டுருவோம். ஐயோ,
இது அடுத்தவங்க வீடுங்க. பின்ன நம்ம வீடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, தப்பு பண்ண கூடாது, பண்ண ஆரம்பிச்சுட்டா நிறுத்தவே கூடாது. புரோக்கர் ஓடுங்கடா. கேட்காம கொஞ்சம் விட்டா வண்டி முதல்ல ஒரு இடம் பிடிப்பேன். நடந்து போகண்டா தங்க, ஒரு பழைய ஆட்டோ கிடைக்காது. ஹவுஸ் ஓனர் வீடு வேணும்னா எங்களை தூக்கி வெளியே போட்டான். நீங்களும் கவலைப்படாதீங்க, ஒரு சூப்பர் வீடு பார்த்து வச்சிருக்கேன். அப்பா எங்க வகுத்துல பால வார்த்தா ஐயா. வீட்டு வாடகை என்னடா? வாடகை 5000, அட்வான்ஸ் 50000. அவ்வளவுதான் ஜென்டில்மேன். இது 5000 50000. அப்ப நீங்க அடிக்காம இருக்கீங்க. வருஷம் பூரா பிச்சை எடுத்தா கூட இந்த காசு கிடைக்காதா? யார்கிட்ட வந்து என்ன வார்த்தை சொல்றோம்? இருடா டேய், இவன் இன்னுமோ சொல்ல வரான். டேய் என்ன விஷயம்? டோன்ட் வெரி ஜென்டில்மேன், நீங்க பணம் கொடுக்க தேவையில்ல. அதுக்கு தான் செக் புக்கா? எஸ். என்னடா எதுக்குங்க இந்த பெட்டி? அடே, இன்னைக்கு 50000 ரூபாய் வசூலாக போகுதுரே. என் வாழ்க்கையிலேயே மொத்தமா 50000 ரூபாய் இன்னைக்கு தாண்டி பார்க்க போறேன். என்னங்க இது? யாரு வீட்டையோ நாம வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது தப்பு இல்லைங்களா? இவ ஒருத்தி என்னவோ மனசாட்சி மாதிரி பேசிக்கிட்டு. சரி சரி உள்ள போ, அவங்க வர்ற நேரம் ஆச்சு. பார்த்தா பயந்துருவாங்கடி. இப்படியாச்சும் போங்க. ஐயா, நான் சொன்னதே இவங்கதான். ஏயா, நீ என்ன வீட்டு புரோக்கரா இல்ல கல்யாண புரோக்கரா? வீட்டுல குடி இருக்க ஆளுங்களை தள்ளிக்கிட்டு வான்னா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைகளை அள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கிற. ஓ, எங்களை பார்த்தா மாப்பிள்ள மாதிரி தெரியுதா? ஆமா. ஆமா மாமா. சரிதான், விட்டா குடும்பத்துக்குள்ளே குடி வச்சிருவீங்க போல இருக்கு. இத பாருங்க, கமிங் டு த பாயிண்ட். அட்வான்ஸ் கொடுத்துட்டு கண்டிஷனை கேட்க போறீங்களா இல்ல கண்டிஷனை கேட்டுக்கிட்டு அட்வான்ஸ் கொடுக்க போறீங்களா? படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம், போத்திக்கிட்டும் படுத்துக்கலாம். இந்த ஆள் என்ன டபுள் மீனிங்ல பேசுவாரா? நீங்க என்ன சொல்றீங்களா? முதல்ல நீங்க கண்டிஷனை சொல்லுங்க. முதல்ல உங்க பேரை சொல்லுங்க. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. 3 பேரும் மொட்டை போட்டுக்க போக போறீங்களா? மாமா ரொம்ப தமாஷா பேசுறாருல. இதுக்கெல்லாம் நான் ஒண்ணு மயங்க மாட்டேன். யார் அந்த பொடி பையன்? என் பேர் உடையப்பா, என் தலைவர் படையப்பா, நான் உங்களோட பிரியப்பா. பையன் வழி தனி வழி. முதல்ல என் வழிக்கு வாங்க. அட்வான்ஸ் 50000 ரூபாய் எடுங்க. கைய கட்டு. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் கேசா? நாங்க என்ன தெரு தெருவா வேட்டியை விரிச்சு பிச்சை எடுத்தா கொண்டாந்துருக்கேன் சில்லறையா? இவ்வளவு பெருசா துறக்கிற. இத பாருங்க, பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. பின்ன கிரெடிட் கார்டு. என்ன கார்டு கவர்னு சொல்றீங்க? அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நீங்க லம்பா ரொக்கமா கொடுத்துருங்க. ஐயோ, எங்களுக்கு கேஸ் ட்ரபிள்ங்க. கேஸ் ட்ரபிள்? நல்ல டாக்டரா பார்க்க வேண்டியது. கேஸா குடுக்கறதுல ப்ராப்ளம்ங்கறாரு சார். அப்ப செக்கா கொடுங்க. அப்ப எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஏய், செக் கொடுறா. முதல்ல செக் எழுதுற. வருமானம் அமோகமா இருக்கணும். சார் பேரை சொல்லுங்க. நாங்குநேரி நாச்சியப்பன், மூல நட்சத்திரம், தனுர் ராசி, சிவகோத்திரம். தேங்காய் பழம் கொண்டு வரலையா? நான் என்ன அர்ச்சனை பண்ண போறேன்? கோத்திரம் எல்லாம் சொல்லிட்டு பேரை சொல்லுங்க சார். நாச்சியப்பன். நாச்சியப்பன் உள்ளே நையா. பிளாங்க் செக். அட்வான்ஸ் எவ்வளவு வேணாலும் எழுதிங்க. என்னங்க கை இப்படி நடுங்குது? எனக்கு இந்த செக்குனாலே அலர்ஜி. எங்களுக்கு கேஷ்னாலே கை நடுங்குது. அலமேலு, முத அட்வான்ஸ் செக் வாங்கி இருக்கிறேன். 4 பக்கம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை அறையில வச்சிரு. ஏங்க, இது என்ன செக்கா கல்யாண பத்திரிக்கா? ஓவர் மிச்சியா இருக்கு. இது யாரு, உங்க சிஸ்டரா? இல்ல. மம்மியா? இல்ல. பொண்ணா? இல்லவே இல்ல. பொண்ணே இல்லையா? இது என் பொண்டாட்டிங்க. பொண்ணுங்க வேற இருக்கிறாங்க. எங்க? அங்க. ஏமா மாமா, 3மே உங்க பொண்ணுங்கிறீங்க. ஒண்ணு சிகப்பா இருக்கு, ஒண்ணு கேவா கலர்ல இருக்கு. ஒவ்வொன்னும் ஒரு வெரைட்டியா இருக்கு. எப்படி? ஒத்தி பகல்ல பிறந்தா, ஒத்தி ராத்திரில பிறந்தா, ஒத்தி இடையில அஸ்தமனத்துல பிறந்தா. சும்மாரியா? என் பொண்டாட்டி என்ன ஜெராக்ஸ் மிஷினா? ஒரே மாதிரி 3 காப்பி எடுக்க. சரி அது போட்டோம். வீட்டுக்கு குடுத்தன வந்திருக்கீங்க. பொட்டி, படுக்கை, கட்டில், பீரோ எதையுமே காணுமே. அதெல்லாம் நாங்க பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கோம்.
கட்டில் பீரோவை லாக்கர்ல வச்சிருக்கீங்களா? அது என்ன லாக்கரா இல்ல குடோனா? கோடன் மாதிரி ஒரு லாக்கர். இருக்கட்டும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லா ரூம்லயும் கட்டில் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் விழுந்து பொறலலாம். மாமா வாயை திறங்க. வாயா? நல்ல முகூர்த்த நாள், நாங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம். இந்த பார்ட்டிங்கள பார்த்தா கன் பார்ட்டிங்க மாதிரி தெரியுது. பீரோவே பேங்க் லாக்கர்ல வச்சிருக்காங்களே, பீரோல உள்ள பணத்தை எங்க வச்சிருப்பாங்களோ? கண்டிப்பா ஸ்விஸ் பேங்க்ல தான். இவ்வளவு நாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்காம இருந்தது நல்லதா போச்சு. எப்படியாவது இதுங்களை அமைக்கிற வேண்டியதுதான். ஆமா, எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. என் அழகுக்கு இந்த உலகமே அடிமை. இந்த ஆள் எனக்கு ஜுஜுப்பி. பூஸ்ட், ஹார்லிக்ஸ், போன்விட்டா, தூள் 3 எனக்கு வா. 3 உனக்கேடா. ஆனா இத முழுங்கறதுக்கு முன்னாடி நான் கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். ஓ, இது கேள்வி நேரமா? ஓகே ப்ரோசி. அவரு என்ன வேலை செய்யறாரு? எவரு? அவர்தான் கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி இருப்பாரு. அமுல் பேபி மேல அம்மாவுக்கு திடீர்னு பாசம். அது உனக்கு எதுக்கு? அவர் என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லு. அவர் தானே அவர் பெரிய ஓவியர், மாடர்ன் ஆர்ட் மன்னன். ஒரு வேலை செஞ்சா மத்தவங்களுக்கு கழுத்து வலிக்கும். அது எப்படி? அவ்வளவு வயிறுமான இடத்துல வேலை பார்க்கிறாரு. டேய், அண்ணாத்த அந்த பிரஷ் எடுடா. இதுல இருக்குது அண்ணாத்த. இதோ இந்த பைக்குள்ள இருக்குடா. அண்ணாத்த இம்மா பெரிய பேக் எதுக்கு தூக்கினு இப்பதான் புரியுது. எவ்வளவு பிரஷ் அடிக்க வச்சுக்கினுறா. தொழில் மேல என்ன மரியாதை. பின்ன வெள்ளை அடிக்கதான் எனக்கு கை வந்து தொழிலாச்சே. அடிக்கிறது வெள்ளையா இருந்தாலும் அதுல ஒரு கலை நுணுக்க இருக்குடா. ஹாய் உடையப்பா, ஃப்ரூட் ஈட். என்ன ஃப்ரூட்ஸ் கொடுத்துக்காக பிடிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அவரு என்ன வேலை பாக்குறாரு? இவரு காகமா இருப்பாரு. அவரா? ஹாய், அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? உங்க லெவலுக்கு யார கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அவர் இருக்காரே பெரிய மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டரா? நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க கண்ணம்மாப்பேட்டை பக்கம் போயிருக்க மாட்டீங்க. அங்கதான் அவரோட ரீ ரெக்கார்டிங் தியேட்டர் இருக்கு. கண்ணம்மாப்பேட்டை இல்லையா? இந்நேரம் ரீ ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும். அடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாரு. என்ன அருமையா வாசிக்கிறேன். ஏல ஐயா, நடனா இது நட. ஏங்கன்னு இந்த தப்ப எங்கயா வச்சிருந்த? பைக்குள்ளதான் வச்சிருந்தேன். எங்க அப்பா மதுரை வெறும் சாமி புண்ணியத்துல இன்னைக்கு தான் மயான வரைக்கும் அடிச்சு போய்கிட்டு இருக்கேன். இப்ப அடிக்கிற அடியில செத்தவனே எந்திரிச்சு வந்து என் கூட செத்தன ஆடுவான் பாரு. ஆடுவோமா? போடு. என்ன பீடா குடுக்குறீங்க? விட்டா ஊட்டி விட்டுறீங்க போல இருக்கு. ஊட்டி விட்டா என்னடா தப்பு? நான் உனக்கு அண்ணி மாதிரி தானே. அப்படி போல அருவாள. இன்னும் வந்து முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு அண்ணி கிடைச்சிட்டாங்களா? அம்மா, அண்ணன் யாரு? செவப்பா சிரிச்ச முகமா இருப்பாரு, அவர் தானே? எப்படா தெரிஞ்சுக்கிட்ட? மிச்சம் இருக்கிறது ஒரு ஒருத்தர் தானே. உங்களுக்கு மேட்சா இருக்கிறது ஒருத்தர் தானே. தானே. ஆமா, அவர் என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலை சீப்பா சொல்லிட்டீங்க? ஒரு பெரிய டாக்டர். டாக்டரா? சிட்டிபுரா கிளினிக்கு ஏகப்பட்ட பிரான்ச், ஏரியா விட்டு ஏரியா போயிட்டே இருப்பாரு. வாலிப வயோதிக அன்பர்களே, இல்லாம முடியாம தள்ளாம வாராம போகாம இப்படி பல ஆமைகளை உடம்புல வச்சுக்கிட்டு வெம்பிக்கிட்டு வெடிம்பிக்கிட்டு பம்பிக்கிட்டு பாயில சுருண்டு படுக்கிறவங்க இப்படி முன்னாடி வந்து நில்லுங்க. டாக்டர் என்னங்க ஒரே தலைவலிங்க. ஒரு தலைக்கு ஒரே வலிதானே இருக்க முடியும்? கொஞ்சம் 10 போடுங்க. 10 தானே போட்டா போச்சு. இப்படி வலிக்குதே. 10. என்னங்க 10 நேரத்துல போட்டிருக்கீங்க? ஒண்ணு குறைச்சலா போட்டா அசிங்கமாயிடுமே. டாக்டர்னா டாக்டர், டக்கரான டாக்டர். 10 கிளினிக் வசூல பார்த்தா பல லட்சம் தேரும் போல இருக்கே. நம்ம கருப்பன் பேரு மட்டுமா திருப்பதி, வசூலும் திருப்பதி உண்டியல் மாதிரி தான். இனிமே நானும் ஒரு பணக்கார லட்சுமி. உங்களதெல்லாம் லோக்கல் பார்ட்டிஸ் டி. நம்ம ஆளுக்கு மூடு வந்து படம் போட்டா நான் டாலர்லயே கிழிப்பேன். ஐயோ, இப்ப அர்ஜென்டா நாம லவ் பண்ணி ஆகணுமே. ஆமா, பொடியனு காக்கா பிடிக்கிறோம், தடியனுகளை கவுக்குறோம். ரெடி, ஜூட், 1 2 3.
உள்ளே வெளியே உள்ளே வெளியே ஏழுமலை உள்ளே வெளியே. நேத்து மாதிரி சீட்ல கோல்மால் பண்ண கொன்னே விடுவோம். அதெல்லாம் கரெக்டா வெளியே சொன்னீங்களே, உள்ளே அப்புறம் வெளியே உள்ளே வெளியே. வீட்டு பரிசு வருது சடமா மாத்துங்க. அந்த மூதேவி எதுக்கு இங்கிட்டு வருது? இவரை நான் எங்கேயோ பாத்திருக்கனே. அந்தமான் தீவுலயா இல்ல மொரிஷியஸ் தீவுலயா? எனக்கு வேணும். இந்தாங்க. விட்டா அந்தமான் தீவுக்கு நாடு கடத்துவீங்க போல இருக்க. நான் இந்த ஹவுஸ் ஓனர். சாரி அங்கிள், சாரி. இந்த பெரிய பணக்காரங்களுக்கு ஒரு வியாதி வருமே. என்ன பெரிய வியாதியா? நோ நோ நோ, இந்த செலக்டிவ் ஆம்னீசியா அது நமக்கு வந்திருக்கு, அதனால தான் மறந்துட்டோம். ஆளை மறந்தா பரவாயில்ல, நாளையே எல்லாம் மறந்துட்டீங்க. நேத்து ஒரு செக் கொடுத்தீங்களே. என்ன செக்கு? பென்சருக்கு 1 லட்சம் ரூபாய் செக் போட்டு கொடுத்தோமே அதுவா? இந்த லேடிஸ் கிளப்புக்கு 35,000 ரூபாய் கொடுத்தோமே அதுவா? பிச்சைக்காரத்தனமா ஒருத்தன் கெஞ்சி கேட்டாங்கிறதுக்காக 10,000 ரூபாய் செக்கு கிழிச்சு கொடுத்தோமே அதுவா? கிழிச்சிங்க. இந்த செக் இத கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தேன், செருப்பால் அடிக்க வரான். இதை ஏங்க பேங்க்குக்கு எடுத்துட்டு போனீங்க? பூஜை ரூம்ல தானே வைக்க சொன்னீங்க. ஒய் மாம்ஸ், இதுல ஒரு பிழை இருக்குதா? என்ன பிழை கண்டீர்? எண்ணிலா, எழுத்திலா, இலக்கணத்திலா, கையெழுத்திலா? எதுல பிழை கண்டீர்? இவனை யாரையா அவுத்து விட்டது? இத பாருங்க, புலவர்களுக்குள் சர்ச்சை தேவையில்லை. வேணா 2 உதவிடு வாங்கி பாருங்க. டேய் வெண்ணே, ரொம்ப ஓவரா பண்ணாத, வீட்டை விட்டு விரட்டிடுவாங்க. போடியன். என்ன பிழை மாம்ஸ்? என்ன பிழை மாமா? உன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ கடிப்ப. எங்கிட்ட சும்மாரியா? சொல்லுமா? செக் கொடுத்தது நீ தானே? ஆமா. இத பாருப்பா, 1999 போடுறதுக்கு பதிலா 1949 போட்டிருக்கேன். சின்ன பையன் மாதிரி சிரிச்சா விட்டுருவேன் நினைக்கிறேன். நான் சிரிக்கல மாமா, அவன் சிரிச்சான். 49 போட்டிருக்குது. அது பேங்க் ஆரம்பிச்ச வருஷத்து போட்டோம். நான் என்ன பேங்கோட சரித்திரத்தையா கேட்டேன், சில்லறைய கேட்டேன். சாரி மாம்ஸ், இந்த பணக்கார வியாதியில மறந்துட்டோம். நான் அதெல்லாம் நம்ப தயாரா இல்ல. இந்த செக்க புடி, கேஷா கொடு. நோ, இந்த செக் தானே வேண்டாம். புடி, நான் வேற செக் தரேன் மாமா. என்ன என்ன மாதிரியே உருவுற? ஒரே குடும்பம் தானே மாமா. தேதியை கரெக்டா போடு. 1999. தபார், இந்த செக் எடுத்துக்கிட்டு நேரா பேங்க்குக்கு போவேன். ஓகே. கேஷ் ஆகல நாளைக்கு வாங்க. டேய், கொடுக்க வேண்டியதை குர்ரா, பாஸ் ஆயிரும். யா வாய தரங்க மாமா. என்ன ஆனா உன்ன வாயை திறக்க சொல்றீங்க? தொடங்க. என்ன கன்றாவி இது, கொத கொதன்னு இருக்குது. வெயில் உருகிடுச்சு. நேத்து அல்வா கொடுத்தீங்க, இப்ப குல்பி கொடுக்கறீங்க. நாளைக்கு என்னத்த கொடுப்பீங்களோ? வாய திறங்க மாமா. திறந்தாரு, என்ன வாய நகட்டாரு? திறங்க மாமா. நாத்துனா 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 மகனுக்கு என் பொண்ண கொடுத்து அவன் ஆசகாலம் ஆக்கி விட்டான் புள்ளைய கெடுத்து. பாத்திர மண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து, பாத்திர மண்டமெல்லாம் அள்ளி கொடுத்து, நான் 10,000 ரூபாய் பணம் ரொக்கம் கொடுத்து. ஏங்க மொட்டை மாலை வந்தா டிஸ்டர்ப் இருக்காது, மொத்தமா இங்கே வந்து தொல்லையா? ஓ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். எனக்கு ஒரு சின்ன டவுட் கேட்கலான்னு வந்தேன். என்ன டவுட்? இது நாகசுரமா புல்லாங்குழல்னா? கருப்பா லென்த்தா இருந்தா நாகசுரம், சிகப்பா சின்னதா இருந்தா புல்லாங்குழல். இடத்த காலி பண்ணுங்க. நான் கேட்க வந்தது அது இல்லங்க. வேற என்ன? இதுல கன்னடா கூட வாசிக்க முடியுமா? கன்னடா நாங்க கன்னடா, கன்னடா, அமெரிக்கா, ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், ஈரோடு, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, திருச்சி, ராமேஸ்வரம் வரைக்கும் வாசிக்கலாம். போங்க நீங்க. கிரேட். வெளிநாட்டு ராகத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க, ஆனா கையில பார்த்தா சீப்பா லோக்கல் ஐட்டமா வச்சிருக்கீங்க. எது லோக்கல் ஐட்டமா? என் தப்ப பத்தி தப்பா பேசுன தப்பு தப்பா ஆயிரும். அந்த காலத்துல சிவபெருமான் எந்த இசையை கேட்டுமா ஆனாரு? புருட்டை கேட்டு ஆனாரா? இல்ல வீணையை கேட்டு ஆனாரா? இல்ல கீபோர்ட கேட்டு ஆனாரா? இந்த அடிக்கு காலத்துக்குள்ளவரு இன்ன வரைக்கும் கால கீழ வைக்கல. மனுஷன் உசுரோட இருக்கும் போது எல்லா இசையும் கேட்டு ரசிக்கிறான். செத்துக்கு பின்னால கேட்கிற ஒரே அடி இந்த அடிதான். இந்த அடி அடிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த சராசரமே தண்டனக்கா தண்டனக்கா தான். தெரிஞ்சுக்க, கேளு. போதும் சார். இந்த சவுண்ட் கேட்கும்போது எனக்கு கூட டப்பாங்கு தாடுன்னு போல இருக்கா 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 இருக்கு. அப்ப இத போய் நீ கேவலமா பேசலாமா? மன்னிப்பு கேளு. ஓ சாரி சார். அது கொஞ்சம் குடுக்குறீங்களா? எதுக்கு உடைக்கிறக்கா? இல்ல கொஞ்சம் குடுங்களே. ஆஹா. ஏ சார், இந்த மேளத்துல நீங்க அடிச்சா மட்டும்தான் அந்த இசை வருமா, இல்ல நான் அடிச்சாலும் வருமா? இசை என்னம்மா இசை? மனிதனுடைய நாபி கமலத்துல இருந்து வரக்கூடிய இசைய அப்படியே கையில டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கி அடிச்சோம்னா இசை வெள்ளம் பொங்கி வழியும். ஆமா, நீங்க இன்னைக்கு ரெக்கார்டிங் போலியா? அதுக்கு தான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிருஷ்ணாம்பேட்டையில ரீ ரெக்கார்டிங். நேத்திக்கு கண்ணம்மாப்பேட்டை, இன்னைக்கு கிருஷ்ணாம்பேட்டை. வேற எங்கேயுமே ரெக்கார்டிங் தியேட்டர் இல்லீங்களா? இருக்குங்க, அங்கெல்லாம் குவாலிட்டி சரியில்லை. இப்படி லோ கிளாஸ்ல போய் அடிச்சாதான் ஜனங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போய் சேரும். எங்க வாசிச்சா என்ன, நீங்க பெரிய இசை மேதை. இந்தாங்க.
அப்போ நான் வரட்டுங்களா? என்னங்க இது அதிசயமா இருக்கு? என்ன? உங்க உடம்புல எங்க தட்டுனாலும் சங்கராபரணம் படத்துல வர்ற மாதிரி டொய்யின்னு சத்தம் வருது. உலக அதிசயம் 7ன்னா நீங்க 8. என்ன 8ன்னு லொட்டுன்னு தட்டிட்டு போறா? என்ன வந்தவனே கவுத்திட்டா? ஹலோ. ஆவி. அட பாவி, என்ன பார்த்தா ஆவி மாதிரி தெரியுதா? ஓ நீங்களா? என்னங்க இது வெள்ளை Dress? நன்னா ஆயிட்டீங்களா? நான் எப்பவும் நன்னாவே இருப்பேன். ஓ. ஆனா இப்ப நர்ஸா வந்திருக்கேன். நர்ஸ் ஆயிட்டீங்களா? உங்க ஆஸ்பத்திரியில என்ன சேர்த்துக்குவீங்களா? வியாதி வந்து ஆஸ்பத்திரியில யார் வேணாலும் சேரலாம். ஐயோ அப்படி இல்ல டாக்டர், என்ன நர்ஸா வச்சுக்கோங்க. ஐயோ ஊர்ல தப்பா பேசுவாங்களே நான் நர்ஸ வச்சிட்டு இருக்கேன்னு. ஐயோ அப்படி சொல்லாதீங்க டாக்டர், நான் எல்லா வேலையும் செய்வேன், என்ன நர்ஸா எடுத்துக்கோங்களேன். நோ, அதெல்லாம் முடியாது. என்னோட ஆஸ்பத்திரி ஒன் மேன் ஆஸ்பத்திரி. அது இல்லாம யார் வேணா நர்ஸ் ஆயிட முடியாதுமா. அது பரம்பரையா வரணும். சாரி டாக்டர், ஒரு விதத்துல நீங்க சொல்றது உண்மைதான். நான் போறேன். தேங்க் யூ. டாக்டர், ஒரு சின்ன சந்தேகம். என்ன நான் போலி டாக்டரானா? ஐயோ இல்ல டாக்டர், நீங்க பரம்பரையாவே இந்த தொழில் செய்துட்டு வரீங்களா? இல்லையா பின்ன. நான் பிறந்ததே பழனியில. என்னோட தாத்தா பெரிய சித்த வைத்தியர். உன்னால் முடியும் தம்பி. வாலிப வயோதிக அன்பர்களே, டாக்டர் காளிமுத்து என்னோட சித்தப்பா பையன். டாக்டர் சிவராஜ் என்னோட பெரியமா பையன். டாக்டர் மாத்ருபூதம் என்னோட மாமா பையன். தெரியுமா உனக்கு? தெரியாதே. ஓகே, நல்லதா போச்சு, போ. சரி நான் போறேன் டாக்டர். நான் போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். என்ன போயிட்டு வரேனா? இல்லங்க, நான் ஏதோ இந்த நர்ஸ் ட்ரெஸ்ல உங்க முன்னால வந்துட்டேங்கிறதுக்காக என்ன சிஸ்டர்னு மட்டும் கூப்பிடாதீங்க. நோ, அந்த கெட்ட வார்த்தையை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். நாட்டி. என்னடா இது, லேகிய நழுவி வாயில விழுந்த மாதிரி இந்த பொண்ணு நம்ம கிட்ட மடங்கிட்டா. நானும் வந்த நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இது யாரும் கவனிக்கிறது இல்ல. நம்ம வேலையை பார்த்த வேண்டியதுதான். என்னங்க என்னங்க இதுக்கு முன்ன இந்த இடம் எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கவே இல்ல. பேசாம அதை இடிச்சிட்டு புதுசா கட்டிலான்னு பார்த்தேன். இடிச்சுறதா? ஆமா, நீங்க மட்டும் மாடர்ன் ஆர்ட் வரையிலன்னா கண்டிப்பா இடிச்சிருப்பேன். மாடர்ன் ஆர்ட்டா? எஸ், அசிங்கமா இருந்த சுவத்தை அழகா மாத்திட்டீங்க. ஐ லைக் யூ. உங்களுக்கு அழகுனா ரொம்ப பிடிக்குமா? பின்ன அழக விரும்புறது சகஜம் தானே. நான் உங்களை லைக் பண்றதுக்கே காரணம் கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி அழகா இருக்கீங்களே, அதான். இந்தாங்க சூப், சாப்பிடுங்க. ஓ எஸ், சூப்பர் சூப்புங்க. ஓ சாரி, உணர்ச்சி வசப்பட்டு கை வச்சுட்டுங்க. தொட்டா என்ன கெட்டா போயிடும். வேணும்னா 2 கையும் வச்சுக்கோங்க. என்னங்க என்னங்க, ஒரு பொண்ணே வெக்கம் இல்லாம தொட சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? இல்ல, நிஜமா நான் ரொம்ப வெக்கமான பொண்ணுங்க. அப்படிங்களா? ஆமா. ஒரு தடவை என்ன நடந்தது தெரியுமா? என்ன? நான் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். ஒருத்தன் ஜன்னல் வழியா என்ன பாத்துட்டான். உடனே நான் வெக்கப்பட்டு 2 கண்ணையும் மூடிக்கிட்டேன். நல்ல வெக்கம்தான். இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்களும் தொடர்றத கண்டினியூ பண்ணுங்க. பை பை. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா. எவன்டாவன் சிச்சுவேஷன் புரிஞ்சுக்காம ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிறது? அட பாவி, என்னாச்சேப்பா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் எவ்வளவு இனிமையான இசையை கேட்டுட்டு இருக்கும்போது நீ வந்து ஆஃப் பண்ணிருப்ப. நானா இருக்கிறதுனால இதை ஆஃப் பண்ணேன். இதுவே இன்னொரு அப்பனா இருந்தா ஒன்னையே ஆஃப் பண்ணிருப்பான். காலங்காத்தால சாவு மேலத்தை போடுறியே, இது என்ன பங்களா நினைச்சுக்கிட்டியா இல்ல பரியல் கிரவுண்ட் நினைச்சுக்கிட்டியா? அதான் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நிரூபிச்சிட்டியா நீ? இது என்ன சாதாரண தப்பட்டி அடின்னு நினைச்சியா? இந்த தப்பட்டி அடி ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. அது தெரியுமா உனக்கு? ஆமா, இது பெரிய திருக்குறள். இதுக்கு அர்த்தம் வேற இருக்குதாக்கும். ஏன் இல்ல? போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா?
வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் அட டண்டடா 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 இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏதடா. டண்டா டண்டனக்கா இது போதும். வாண்டியூனுக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கா? தயார் பண்ணிட்டல. நான் வாசிக்கிற மோளத்துக்கு பேரு தப்பு. ஆனா அடிச்சடி கரைச்சடி நெத்தி அடி எப்படி? இதத்தான் இசை உலகின் சங்கமோங்கறாங்களா? டச்சுக்கு 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 ஆளால கண்டா ஆடலுக்கு தக பாபன கமுக. அப்பா கண்ண குத்திடா. போடா என்ன? டாக்டர் டாக்டர். நீயா உட்கார். தேங்க்யூ. என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டு இருக்கேனா? நோனோ சிந்திச்சிட்டு இருக்கேன். இப்படி வேஸ்டா சிந்தனை பண்றதை விட 2 பேஷண்ட பார்த்து ஏதாவது சில்லறை கிடைக்கும் இல்லையா? 2 பேஷண்ட பார்த்தா சில்லறை தான் கிடைக்கும். ஆனா சிந்திச்சு புதுசா மருந்து கண்டுபிடிச்சா நோட்டாவே கிடைக்கும். புதுசா மருந்து வேற கண்டுபிடிக்கிறீங்களா? ஆமா, உலகத்தை தாக்க போற ஒரு கொடுமையான நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதென்ன கொடுமையான நோய்? நைன்ஸ்னா இப்ப இருக்கிற கொடுமையான நோய் என்ன? எய்ட்ஸ். அதுக்கு அடுத்தது 9 தானே? ஓஹோ, அப்புறம் 10s 11s 12s ஏகப்பட்ட வியாதி வந்துரும். அதெல்லாம் நான் கட்டுப்படுத்த போறேன். வேணுங்க. நீங்க இப்படி 11s 12s அடிக்கிட்டே மருந்து கண்டுபிடிச்சிட்டே போங்க. அப்பதான் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. நான் என் பீரோல அடுக்கி வச்சுக்குவேன். என்ன பறந்த மனசு. ஆமா, இதுக்கு முன்னால என்ன மருந்து கண்டுபிடிச்சீங்க? மறந்து போச்சே. ஞாபகம் வந்துருச்சு. ஞாபக சக்திக்காக பிளாஷ்பேக்கோ மெக்சிகோ அப்படின்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன். ஆனா அதை கவர்மெண்ட்ல தடை பண்ணிட்டாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல் மாத்திரை. அதை சாப்பிட்டவங்களுக்கு பூர்வ ஜென்மமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஐயோ, நீங்க இந்த தடவை பவர் இல்லாத மாத்திரை கண்டுபிடிங்க. அதான் மார்க்கெட்லயே நிறைய கிடைக்குதே. அதானே. சரி, அப்படியே சாஞ்சுக்கங்க. தேங்க்யூ டாமா. ஐயோ, அப்படி சாஞ்சு சிந்தனை பண்ணுங்க. இப்படி சாஞ்சா சிந்தனை வராது, தலைவலி தான் வரும், ஃபார்முலா வராது, பணமும் வராது. ஐயோ, பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. பணம் வராதா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? வேணா இங்க சாஞ்சுக்கிட்டுமா? இங்க சாஞ்சா சிந்தனை வருமா? முயற்சி பண்றேன். சரி வாங்க. இதான் நம்ம ஃபார்முலா. நல்லா யோசிக்கிறீங்களா? சிந்தனை வருதா? வந்துருச்சு. 9 தானே? நோ, ஒன்ஸ். கர்மம். இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கடி. ஓய், இந்த புடவை கட்டினதுக்கு அப்புறம் தான் நான் அழகா இருக்கேனா? நான் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த புடவைக்கு அழகு வந்துச்சு. என்னமோ உனக்கு என்ன பெரிய அழகு. பார்த்து வரக்கூடாதாமா? கார் மோதி இருக்கும்ல. பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றி. எப்ப பார்த்தாலும் அழகு அழகுன்னு சொல்லி அழட்டிக்குவே. இப்ப பாத்தியா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் உன்னை தொட்டுட்டான். ஐயே, இனிமே இந்த சேலை நான் கட்ட மாட்டேன்ப்பா. நோயாளி தொட்டுட்டான்னு கட்டின புடவை அவுத்து எரிச்சுட்டாளே. எவ்வளவு திமிரு பாத்தியா அவளுக்கு. ஹலோ. ஆமா ஆமா ஆமாமா, சரி சரி வச்சிடுறேன். அலமேலு, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்க. நாச்சப்பா, இங்க வா. வாட் லல்லு? எதுக்காக எங்களை பொட்டி பொடிக்கையில எடுக்க சொன்ன? இதுக்கு மேலேயே நம்ம பெட்டி உள்ள இருந்தா நம்ம சவப்பெட்டி தான் வெளியே போகும். அடுக்கு மொழியில உளராத விஷயத்த சொல்லு. வர 10ஆம் தேதி, அதாவது இன்னில இருந்து 4 நாள்ல உலகம் அழிய போதா? நாம தான் அழிய போறோம். அமெரிக்கால இருந்து முதலாளி வர போறாராம். நமக்கெல்லாம் டேஞ்சர். நிறுத்துங்கடி, எல்லாரும் கிளம்புங்க. நம்ம பழைய வீட்டுக்கே போலாம். நோ, நாங்க வர முடியாது. ஒய், ஏன்? நாங்க 3 பேரும் மாடியில இருக்கிற 3 பேரை லவ் பண்றோம். போய் நாச்சி, கல்யாணம் பண்ணாம நாங்க 3 பேரும் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தோமே, எதுக்கு? பணக்கார மாப்பிள்ள கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணோம். இப்ப கிடைச்சாச்சு. உங்க முதலாளி வரத்துக்குள்ள எங்க 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வை. என்னங்கடி, 4 நாள்ல 3 பேருக்கு எப்படி கல்யாணம் பண்றது? அதுக்கு அவங்க ஒத்துக்கணுமே. அடிச்சி, அது வந்து இப்படி செஞ்சானே. என்னாச்சுப்பா, நீ வியாதி வந்த மாதிரி நடிக்கிற. நாச்சுக்கு என்ன வியாதி சொல்லலாம்? காக்கா வலிப்பு. அச்சி, அது ரொம்ப பாயசு. சரி, கேன்சர் அது ஹீரோக்களுக்கு வருது.
என்ன நாச்சப்பா உனக்கு ஏய் எய்ட்ஸ்ங்கிறியே ஒரு கௌரவமான வியாதியா சொல்லப்படாதா? அருவருப்பா இருக்குதே. உன் ரேஞ்சுக்கு சொறி சிறங்கு படவா நாச்சி போதுமா? போனா போதுரி ஹார்ட் அட்டாக்னு வெச்சுக்கலாமா? இருக்கட்டும் நாச்சியப்பா உனக்கு ஹார்ட் அட்டாக். அடிப்பாவீங்களா, இப்படி அக்கிரமம் பண்றீங்களே, இது எங்க போய் முடிய போகுதோ? தன்னானே தன்னானே தானே நன்னானே தன்னானே தன்னானே தானே நன்னானே. ஏய் மிஸ்டர் உடையப்பா, என்ன சார் மூட் அவுட்ல நிக்கிறீங்க? வீட்டுக்கார பெருசு புட்டுக்குச்சா? ஜாலிதான். இல்ல இழுத்துக்கிட்டு இருக்கு. டேய் என்னடா எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சு? வாடா. வா வா வா. அடுத்தறிக்கிற கேஸ்டி வெடிச்சிரும் போல இருக்குடி. போனா போட்டு கிளடுதானே. மாமா என்ன இது ஏகப்பட்ட கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டு? சரியா பாரு, நெத்தியில சன் டிவி தெரியுதான்னு? ஆமா வாயில என்ன மைக்கு? அது பெப்சி உங்கள் சாய்ஸ். மைக் டெஸ்டிங் 1 2 3. ஆக்சிஜன் வச்சிருக்காங்கடா. கிடைக்கலன்னு சமையல் காசு வச்சுட்டாங்களா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, சமையல் பண்ணி சாப்பிட்டு சமாதியாக போறாரு. டேய் என்னடா இது ஜோக் அடிக்கிற நேரமா? பின்ன மோள அடிக்கிற நேரமா? அதுக்கு ரெடிப்பா விட்டு அடிச்சு பாட்டே கிளப்பிடுவோம். ஆமா ஏமா ஏன் அழுறீங்கன்னு சொல்லுங்களேன். நிறுத்துங்க. என்னடா இது என்னன்னு சொல்லிட்டு அழுங்க. நானே சொல்றேன் தம்பி, எனக்கு ஹார்ட் அட்டாக். அப்புறம் எப்படி பேசுறீங்க? மம்டி ஹார்ட்ல தான் அட்டாக், வாயிலே அட்டாக். அப்ப பேசுங்க. தம்பி அர்ஜென்ட்டா என் குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த 3 பேருக்கும் நீங்க 3 பேரும் மாப்பிள்ளைகளா வந்து வாழ்க்கை கொடுக்கணும் தம்பிகளா. ஏங்க டைட்டிலே போடல, அதுக்குள்ள கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டீங்க. எனக்கு திடீர்னு கல்யாணம்னா எப்படிங்க? என் நிலைமை அப்படி. கேஸ் திறந்து விட்டுமா? டேய் 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 என்னடா? ஓகே சரின்னு சொல்லி போய் தொலைட்டோம். சரிங்க, உங்க 3 குழந்தைகளை அங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆயிரம் இரவுகள் வருவதும், ஆனால் எனக்கு இதுதான் முதலிரவு. ஏப்ல இது நம்ம பெட்ரூம் தானே? ஃபர்ஸ்ட் நைட் உனக்கு எனக்கு தானே? எஸ். அப்புறம் என்னடி எக்மோர்ல உட்கார்ந்திருக்க மாதிரி அம்பட்டு பேல இங்க வந்து உட்கார்ந்திருக்காங்க? என்னடி இது? எனக்கு என்னங்க நீங்க பைட்டு ஏங்க இவர் யார் தெரியுமா? இவர் பெரிய ஃபைனான்சருங்க. ஃபைனான்சரா? எதுக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ட படம் முடிச்சு ஃபாரினுக்கு விக்க போறியா? ஐயோ அது இல்லங்க, இவரு சேட்டு. ஏய் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஐயர் தாண்டி வரணும், சேட்டை பண்ற இடத்துக்கு சேட்டெல்லாம் எதுக்கு வர்றாங்க? இருங்க உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். என்னடி படிங்க. எதை படிக்கிற நேரத்துல எதை படிக்க சொல்ற? நீயே படி. கரெக்ட். லான்சர், டொயோட்டோ, பென்ஸ், சஃபாரி, மேட்டிஸ், டாடா சுமோ. என்ன பூரா இங்கிலீஷ் படம் பேரா இருக்கு? ஓ செக்ஸ் படமா? கேசட் பார்க்கணுமா நீ? மூஞ்சி இதெல்லாம் காருங்க பேருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு டிக் பண்ணுங்க. அடியே லல்லி, முதல்ல நம்ம 2 பேரும் டிக் பண்ணிக்கிறோமா? கார்ல எப்ப வேணாலும் ஏறலாம். ஃபர்ஸ்ட் நைட் போனா திரும்ப வருமா? ஐயோ அவசரப்படாதீங்க. முதல்ல நான் இவங்களை எல்லாம் கவனிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களை கவனிப்பேன். எது? இவங்க எல்லாம் நீ கவனிக்க போறியா? அடியே நீ ஏன் பொண்டாட்டிடி? ஐயோ நான் சொல்றதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் உங்க பொண்டாட்டி தான், யார் இல்லன்னு சொன்னா? இவரு நம்ம வாங்க போற காருக்கு லோன் குடுக்கறவரு. நீங்க கையெழுத்து போட்டா அவரு பணம் கொடுப்பாரு. கையெழுத்து கொண்டாங்க போடுறேன், கொண்டாங்கடா. அரே பாய், அதுக்கு முன்னாடி நீ 2 lakhs பணம் கொடுக்கணும். அப்புறம் மாசம் வட்டி கொடுக்கணும். அப்புறம் நான் கீ கொடுக்கும். 2 lakhs 2 லட்சமா? ஏங்கிட்டியா? போடா நல்லா வாயில வந்துடும். ஆமா அந்தாள் யாரு? அவரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்க. நம்ம வாங்க போறோம்ல காரு, அதுக்கு இன்சூர் பண்றதுக்கு வந்திருக்காரு. சார் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தி தெரியாது. தெரியல, அப்புறம் என்ன வண்டிக்கு வந்த? சார் ஒருவேளை உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல நீங்க செத்தே போயிட்டீன்னு வச்சுக்கோங்க. ஏடா ஃபர்ஸ்ட் நைட்ல பேசுற பேச்சா நாக்க அறுத்து போடுங்க. ஆமா அந்தாள் எதுக்கு வந்தா? அவர் வந்து செல்லுலர் போன் ஏஜென்ட்டுங்க. சார் உங்களுக்கு செல்லுலார் போனை பத்தி தெரியாது. நீங்க வெளியே போகும்போது ஹார்ட் அட்டாக் வரலாம், பெராலிக் அட்டாக் வரலாம். ஆகையினால ஏடா நல்ல நாள் முழுதுமா இளவ பத்தியே பேசுறீங்களா? எடுவட்ட பயிலுங்களா? எந்திரிடா. ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல? யாரை கட்டி இவங்க இங்க உட்கார வச்ச? யாரை கேட்டு நீங்க அவங்களை எல்லாம் அடிச்சு விரட்டுனீங்க? ஐயோ லலிதா, ஏதா இருந்தாலும் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல உட்கார்ந்து பேசுவோமா? சுச்சி எங்க இருக்கு? சுவிட்ச்ல கைய வச்சீங்க மணிக்கட்ட வெட்டி போடுவேன். எது? கட்ல புருஷனை பார்த்து பேசுற பேச்சா இது? போங்க வெளியில. யாரு? போங்க வெளியில. போக முடியாது. போங்கன்னு சொல்றேன். போக முடியாது. அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள குடுக்குறீங்க ரியாக்ஷன்.
அடிச்ச மாதிரியே இருந்துச்சுமா. அம்மா நான் உன் வீட்டுக்காரம்மா. எனக்கு முதல்ல பென்ஸ் காரு, அப்புறம் தான் வீட்டுக்காரர். நாம ஒண்ணு செய்வோமா? முதல்ல இதெல்லாம் முடிச்சுக்குறோம், அப்புறம் நாளைக்கு உனக்கு பென்ஸ் கார் வாங்கி. நாம ஒண்ணு செய்வோமா? முதல்ல நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்க, அப்புறம் காட்டுமானை வேட்டையாடே தயங்கவில்லையே இந்த வீட்டுமானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே. என்னப்பா நீ வெளியே வந்து நிக்கிற? என்ன ஆச்சு? ஒண்ணும் ஆகல. அப்படின்னா பாஸ்புக் கேக்குறாப்பா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எதுக்குப்பா பாஸ்புக் கேக்குறாளே? பாஸ்போர்ட் விசா இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போனா என்ன? நீ உள்ளேயே போகலையா? நீ ரொம்ப கேவலமா கேட்கறப்பா. உள்ள போன அப்புறம் டேய் சொல்லிட்டாள்ரா. அவன் என்ன கேக்குறான் தெரியுமா? என்ன? போன் வேணுமா, கார் வேணுமா, லாரி வேணுமா, மார்வாடி வந்திருக்கான், கையெழுத்து வேணுமா? இதெல்லாம் இல்லாம சுச்சில கைய வச்சுனா மணிக்கட்டியோட வெட்டிரு வேண்டாமா? ஆரம்பத்துல எப்படியா பிசாசு மாதிரி அருவாளோட உட்கார்ந்து இருக்காரு என்று. ஏதோ இப்படி ஒரு துக்கமான நேரத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் பாத்தியா? என்னப்பா? நமக்கு தான் நடக்கல. ஏழுமலை ஜாலியா இருக்கானே. எங்க இருப்பேன்? இந்த வண்டால நம்ம அவதரிச்சு சும்மா வருமா? வா, இங்க ஒரு ஏரியா காலியா கிடக்கு, வந்து குந்து. நடக்கும் என்பார் நடக்காது. என்னப்பாச்சு? நாடியிலே 7 வகை உண்டு. பித்த நாடி, ரத்த நாடி, வாத நாடி, வாயு நாடி, பேச்சு நாடி, மூச்சு நாடி, கர்ப்ப நாடி. ஆனா இப்ப நான் சப்த நாடி ஒடுங்கி போய் நிக்கிறேன். என்னடா கேக்குறேன்? இங்க வந்து லேகிய வைக்கிற? லேகியத்தை நானே டெஸ்ட் பண்ண முடியலையப்பா. உனக்காங்களையா? அல்பம் என்ன சந்தோஷமா? டேய் அவளுங்க 3 பேரும் சதி பண்ணியே நம்மள வெளிய அனுப்பிச்சிட்டாளுங்க. இருக்கட்டும், கவலைப்படாதப்பா. நம்ம 3 பேரும் சதி பண்ணி அவளுங்களை வெளிய அனுப்புவோம். அதத்தாண்டா இவன் சொன்னா. புதுசா ஏதாவது சொல்றான். நீ சொல்றா? நாம 3 பேர் ஏதாவது சதி நான் சொன்னே சொல்லிக்கிட்டு. வாடிமா வா. அவ ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதும் ஆனந்தமா குளிச்சிட்டு தலைய தோட்டிட்டு வருவாளுங்க. நான் மட்டும் தான் கட்டின புடவையோட இருக்கிறேன்னு நினைச்சேன். நீயும் கூட அப்படியே வந்திருக்கிற. என்ன நடந்தது? ஒண்ணுமே நடக்கல. அந்த ஆளு வெளியே துரத்திட்டு கதவை பூட்டிட்டேன். அதான பார்த்தேன். நீ என் கூட பிறந்தவளாச்சே. சரி, பத்மினியாவது தலையை தோட்டிட்டு வரலான்னு பாப்போம். ஐயோ, என்ன இங்கேயும் ஒண்ணு நடக்கலையா? டபுள் காட்ல நான் சிங்கிளாவே படுத்து தூங்குனேன். ஆளு என்ன பண்ண? 2 சாத்து துவைச்சு காய போட்டேன். அப்படின்னா இந்த வீட்ல யாருக்குமே ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலையா? அப்பா விடுங்க. எப்படி விட முடியும்? இது நம்முடைய 10,000வது இரவு. இருந்தாலும் அதே ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட். ஐயோ, மாப்பிள்ளைங்க வராங்க. எங்க வீல் சேர்? ராகினி, பத்மினி, இதுக்கு அதுகளே பரவாயில்ல போல் இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட் இன்னும் போல இருக்கு. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு செகண்ட் நைட் எல்லாம் சரி பண்ணிடலாம்டா. வட டார்லிங். பாத்தியா, 2வது நைட்ல சரி பண்ணிடுவாங்களா? எத்தனை நைட் ஆனாலும் சரி, நாம கேட்டது கிடைச்சாதான் அது நைட்டு, இல்லனா ஃபைட். அத ஐயோ சீக்கிரமா பாப்பா, இப்பவே லேட் ஆயி போச்சு. டிக்கெட் கிடைக்க மாடி? கடைக்காட்டி பிளாக்ல வாங்கி போவோம். இன்னும் பழைய வாட்ச்மேன் பொண்ணுங்க மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஏய், ஏன்பா நிறுத்திட்ட? ஒரு நிமிஷமா, தெரிஞ்சவர் இருக்காரு, பாத்துட்டு வந்து. சினிமாக்கு நேராச்சு, சீக்கிரம் வாப்பா. இதோ வந்துடுறேன். ஏய், என்னப்பா இந்த ஆளு நிறுத்தி போறாரு? படம் இன்டர்வல் ஆயிடும், கூப்பிடுப்பா. வெங்கடேசன் என்னப்பா? எனக்கு பக்கத்து வீட்டுல பெயிண்ட் அடிக்க வரேன்னு அட்வான்ஸ் வாங்கினீங்க, வரலையே. அர்ஜென்ட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனாலதான்ப்பா வரல. அட பாவி, என்ன விழுந்துட்டீங்க? அவசரம்னு சொல்லி 3 வரல் காட்டுறீங்க. ஏன் அவசரம்? உனக்கு என்னப்பா தெரியும்? என்னம்மா கண்ணு, வாழ மாடோ நாட்டுல பெரிய மன்னர்னு சொன்ன, மன்னர் வெள்ளை அடிக்கிறாரா? ஐயா, உயர்ந்த இடத்துல வேலைன்னு சொன்னீங்க. உண்மைதாமா, அவசரமான ஏணிய போட்டுதான் வேலை பாக்குறாரு. நம்ம பார்ட்டி நம்ம சவுண்ட் பார்ட்டி.
பண்ணாதடி. உன் பார்ட்டி சவுண்ட் பார்ட்டி தான். நீ சொன்னதுல ஒண்ணு மட்டும்தான் உண்மை. ரெக்கார்டிங் தியேட்டர் கண்ணம்மாப்பேட்டை. என்ன வீட்டுக்குங்கிற? உங்க 2 பேர் மனசோகத்தையும் ஆத்தணும்னா நல்ல ஒரு படம் பார்த்துட்டு திருப்தியோட வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மால் ரூட்டே வேறு. வேறுன்னா வேறு, விதவிதமான வேறு. வேறு வேறா போன புருஷன் பொண்டாட்டிய ஒன்னா சேர்த்து வைக்கிற வேறு. ஐயா, ஒரு உருண்டை 5 ரூபா. முயற்சி பண்ணி பாக்குறீங்களா? ஒண்ணு இருக்கா? அப்பாடா. இந்தப்பா. சில்லற இல்லம்மா. சில்லறைக்கு எங்கப்பா போறது? அதோ லேகியம் வைக்கலாம்னு கேளுங்க. போனா வராது, பொழுது போனா தங்காது. 5 ரூபாய்க்கு 1 உருண்டை, 10 ரூபாய்க்கு 3 உருண்டை. இந்த சலுகை 6 மணி வரைக்கும் தான். ஐயா ஓடி வாங்க. ஐயா அம்மா வாங்க வாங்கம்மா. பாவி. ஒரே மயக்கமா வருது. எல்லாம் வருண்டி. யார் ரூட்டே வேறு வேறுன்னு சொன்னியே, வேறுதான். பெரிய டாக்டரு உதயம் தேட்டர் பக்கத்துல கிளினிக் வச்சிருக்காரு. இங்க வந்து பார்த்தா வேறு வேற உருண்டை உருண்டையா வித்துக்கிட்டு இருக்காரு. 3 பேர் என்ன ஏமாத்தி கவுச்சுட்டானுங்க. என்னடி பண்ணலாம்? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபீலிங்கே வருது. வா வா, அவங்கள ஒரு கை பாத்துருவோம். இல்லங்கடா. என்ன மாமா கட்ட சேர்ல உட்கார்ந்து இருந்தீங்க, இப்ப கட்ட போன் மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. ஹார்ட் அட்டாக் எல்லாம் போயிடுச்சா? என்னடா கைய? ஓஹோ, அதிர்ச்சியில அப்படியே போயிடுவேன். சமாதி கட்டி சாமந்தி பூ வைக்கலாம்னு பாத்தீங்களா? அட பாவிகளா, என் பொண்ணுங்க வாழ்க்கையில இப்படி அனாவசியமா விளையாடிட்டீங்களேடா. ஆமா, விளையாடுறதுக்கு தானே வீடா இல்ல ஃபுட்பால் கிரவுண்டா மாமா? நாங்க இன்டோர் கேம் தான் விளையாடுவோம், அவுட்டோர் கேம் எல்லாம் விளையாட மாட்டோம் மாமா. மாமான்னு இன்னொரு தடவை சொன்னேன், அப்படியே எகிரி கழுத்த கொதறி விடுவோம் படுவான். ஏன்டா அவனை மாமான்ற? இது ஏன்டா அவரை மாமான்ற? செர்ரா நாச்சிப்பா உர்றா. நாச்சியப்பனா பிச்சு விடுவான் பரதேசி. என்னங்கடா ஆளாளுக்கு நாச்சியப்பன்னு கூப்பிடுறீங்க? டேய், நாயா இருந்தா அல்சேஷனா இருக்கணும், பாம்பா இருந்தா ஆதி ஸ்டேஷனா இருக்கணும், மனுஷனா இருந்தா டிஎன் ஸ்டேஷனா இருக்கணுமா? சும்மாறா. சரிடா தம்பி. யார பார்த்து தம்பிங்க? என்ன 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 மாமா, வாட்ஸ் தி ப்ராப்ளம்? இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தது தப்பு, என் பொண்ணுங்களுக்கு தாலிய கட்டுறது தப்பு. மாமா, என்னமோ நாங்க உங்க பொண்ணுங்க கழுத்துல தாலி கட்டுறதுக்காக உண்ணாவிரதம் இருந்த மாதிரி பேசுறீங்க. அது மட்டுமா, நெஞ்ச புடிச்சுக்கிட்டு லொக்கு லொக்குன்னு தேவதாஸ் ரேஞ்சில இருமுனீங்கல்ல. சும்மாவா இருமினீங்க? எங்க காலை புடிச்சுக்கிட்டு என் பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சல. இது விட்டியடா? அதான் அவரே விட்டாரு. சரி விட்டுரு. அட சும்மா இருங்கப்பா. மாமா, இப்ப என்ன சொல்றீங்க? சொல்றேன்டா, உங்களை எல்லாம் டாடா பிர்லா நினைச்சு கெஞ்சினேன். நீங்க ஃப்ராடுன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா பேட்டா செருப்பால் அடிச்சு விரட்டி இருப்பேன். ஹலோ. அப்படியா? அப்படியா? சரிங்க சரி. என்னங்க என்னங்க சார், ஐஜி கிட்ட இருந்து போன் கால். உங்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு போக. ஐயோ, அது இல்லைங்க. நம்ம முதலாளியே ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டாரா. இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க வந்துருவாரா. முதலாளி வந்துட்டாரா? நாளைக்கு இல்ல வரேன்னாரு. என்ன கிடையாது, வார்த்தைக்கு வார்த்தை முதலாளிங்கிறீங்க. அப்ப இது உன் வீடு இல்லையா? நீ வாட்ச்மேனா? மாப்பிள்ள, எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவர் வாட்ச்மேன் தான். உன்னை பணக்காரன் நினைச்சேன். கைய கட்டா. கடைசியில் நீ வாட்ச்மேனா? ஆரம்பத்துல இருந்தே வாட்ச்மேன் தாங்க. அட பாவீங்களா, நாங்களாவது ஊசி பட்டாது மாதிரி சின்ன பொய்ய சொன்னோம். பெரிய போக்குறான் அணுகுண்டில தூக்கி போட்டுருக்கீங்க. தம்பி, அவரை விட்டுருங்க. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. மாப்பிள்ள, நாம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவோம். ஏயா கருவாயா? இது கருவாயா? ஆமாண்டா கருவாயா. இனிமே உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? யாவுக்கு கொட்டை அடிச்சுக்கிட்டு நீ என்கிட்ட மியூசிக் டைரக்டர்னு பீலாவா விட்ட? ஐயோ, பணக்கார புருஷ வேணும்னு கனவு கண்டனே. என்ன இப்படி சோத்துக்கு சிங்கி அடிக்க வச்சுட்டியடா நாயா? பாவி, நீ நல்லா இருப்பியா? கருவாதரும் கருவாதரும் கடைசில என்ன தெருவுல நிக்க வச்சுட்டியா? இன்னைக்கு உனக்கு என்ன வேலை பாரு? எங்க ஓடுறமா? இதுக்கு முன்னால இதே மாதிரி இதே இடத்துல அடி வாங்கின மாதிரி இருக்க உன்ட்ட. எங்க அடிச்சிருக்க? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ எவகிட்டயா அடி வாங்கிருக்க? யாரவா? மரியாதை அவசரப்படாத. சொல்ற கேளு. நானும் பீலா விட்டு, நீயும் பீலா விட்ட. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே பீலா விட்டுச்சு. எனக்கு இருக்கிற அழகுக்கு உலகத்தையே விலை பேசுவதா என் புருஷனா வரணும்னு நினைச்சேன்.
ஒரு உலக உருண்ட பொம்மையை வாங்குறது கூட வக்கல்ல. நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஆமா, நீ பெரிய பேவாச் ஃபேமிலியா? நானே உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறேன். நீ தான் அந்த அந்த சூப் வச்சிட்டு என் பின்னாடி லோ 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 அரஞ்சிய. சூப்பா ஒரு ரேஞ்சுக்கு சுக்கு காபி தான் கரெக்ட். பாப்பக்கடா அண்ணமா பூக்கடை பொன்னமானு 30 கிராக்கிங்களோட குடும்பம் நடத்த வேண்டிய நீ காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிற என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பாவி பாவி. என்னடி தாலி கட்டினேன் ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்க. நானும் ஆசைப்பட்டு கட்டினேன். நீ கழுத்தை நீட்டினே நான் கட்டினேன். இதுவே கையை நீட்டி இருந்தா என் மோதிரத்தை உருவி இருப்பேன். மோதிரம் போட்டிருப்பேன். அடச்சி நிறுத்து. கைத கஸ்மலம் சட்ட நம்பிக்கை துரோகி. நானா நம்பிக்கை துரோகி? என்னமோ ஆட்சியை கவுத்த மாதிரி பேச. அத கூட நீ செய்வேயா? ஏய்யா தாலியை கட்டு பின்னாடி நான் எப்போது அலைஞ்சிருக்கிறேன் ஐயா. என் தாத்தா வந்து பழனியில பெரிய சித்த வைத்தியர். உங்க தாத்தாவுமா? பேச கொன்னுடுவேன். பெரிய பணக்காரங்க அவங்க இவங்க பரம்பரை பெரிய ஆளுங்க சொல்லி என்ன கவுத்துட்டா பாவி. உன்னை பாக்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. உங்க அப்பா ஏற்கனவே பைத்தியம், இப்ப நீயுமா? இந்த பைத்தியம் பிராண்டும் உன் பிராணனை எடுக்கும். அடி பாவி பஞ்சு போயிட்டேடி. அடிக்காத புருஷன் அடிக்காத. நல்லது இல்ல. என்ன மன்னிச்சுக்கப்பா, தெரியாத்தனமா ஒரு பிட்ட விட்டு நான் போய் சொன்ன தப்பு தான். தப்படிச்சாலும் தப்பு இல்லாம உன்னை காப்பாத்துறம்மா என் செல்லா. சாவு போல அடிச்சு நீ இல்ல 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 அத சைடா வச்சுக்கிட்டு வேற ரூபத்துல சம்பாரிச்சு உனக்கு 60 கஞ்சியாச்சும் ஊத்துறம்மா. எது அப்பவும் 60 கஞ்சியா? பேச்சுக்கு சொல்லுமா பேச்சு. இந்த கோட்ரு ஆப்பு இந்த காலையெல்லாம் ஏட்ட வச்சுக்காத. எனக்கு லட்சம் கோடி இதெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தான்னு வெய்யே நீ என் ஹஸ்பண்ட் இல்ல. என்ன சஸ்பெண்டா? இது என்ன மந்திரி சபையா? நான் உன் புருஷன் கிட்ட பேச பேச்சாது. என்னமோ பெரிய ஐஎஸ்ஐ முத்திர குத்துன புருஷன் மாதிரி பெருசா அலட்டிக்கிறியே. நான் எல்லாம் கயிறு போட்டுட்டு புருஷன் ஆயிட முடியுமா? நான் கேட்ட பணத்தை கொடுத்தாதான் புருஷன் போஸ்ட் பெர்மனன்ட் ஆகும். என்ன அடி பாவி புருஷனை பஞ்சு பஞ்சாக்கிட்டேடி. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நியாயமான முறையில பணம் சம்பாதிச்சு தரேன். நியாயம் என்ன நியாயம்? எனக்கு தேவை பணம். பணம் இல்லாதவன் வெறும் பணம். இன்னடி போனாங்கன்ற பேசுற பேசுவியா? அடி பாவி புருஷன் அடிக்க எங்கடி கத்துக்கிட்ட? கோவை சரலா கிட்டியா? அவங்க எனக்கு அக்கா மாதிரி. மாதிரிக்கே இப்படியா? பேசாதயா. என்ன எதுக்கு ஆட்டோல ஏற சொல்ற? பேப்பர்ல விளம்பரம் பாத்தியா? படத்தில் நடிக்க புதுமுகம் தேவை. உன்னை நடிக்க வச்சு நான் துட்டு சம்பாதிக்க போறேன். அடியே எனக்கு நடிச்சு பழக்கம் நடி. என்னை விட்டுறி. சொல்லிக்கிட்டு இருக்க சும்மா பேசிட்டே இருக்கறியா? ஏதாவது பேசினா கொன்னுடுவேன். ஆமா இது ஆட்டோ டிரைவர் சிட்டி. இன்னைக்கு நான் தான் உனக்கு டிரைவர். அப்ப ஒரிஜினல் டிரைவர்? டிரைவரை கட் பண்ணி கடாசிட்டேன். Now we are going to கோடம்பாக்கம் குஜிலி தருவால. தெரியாதனமா அல்டாப்பு ப்ரொடக்ஷனா? என்ன பேரே கலாணி பழுக மாதிரி இருக்கு. இங்க கூட்டி வந்திருக்க. பேர் எப்படி இருந்தா என்னையா? உனக்கு தேவை நடிக்கிறதுக்கு சான்ஸ். எனக்கு நடிக்க தெரியாது. எது உனக்கு நடிக்கிறதுக்கு தெரியாதா? சாவுக்கு கொட்டடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச நீயே மியூசிக் டைரக்டர்னு சொல்லி என்ன நடிப்பு நடிச்ச? குத்து மதிப்பா நடிச்சேன்டி. நடிச்சீல? அதுல 2 ஐட்டத்தை எடுத்து உருவி இங்க விடு. காசை வாங்கி ஏட்ட குடு. வாங்கம்மா வாங்க. விளம்பரத்தை பார்த்து நடிக்க வந்தீங்களா? வாங்க. நான் இல்லங்க, அவருதான் நடிக்க வந்தாரு. இவரா? உங்களுக்காக வேணா இவரை நான் நடிக்க வைக்கிறேன். ஏன்பா நான் எப்படி சொல்லி கொடுக்கறனோ அதே மாதிரி நடிப்பியா? முதல்ல உனக்கு நடிக்க தெரியுமா? எனக்கு சொல்லி கொடுக்கத்தான் தெரியும். இது பாருங்க, அந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? பணம்னு வாயை எப்படி பொளக்குறா பாருங்க. ஷூட்டிங் எப்பங்க? ஷூட்டிங் எப்பவா? உள்ள கேமரா ரெடியா இருக்கு. உள்ள போனா டேக்குதா. அட பாவிகளா, சினிமாவை பாஸ்போர்ட் ஹோட்டல் மாதிரி ஆக்கிட்டீங்களா? அங்க என்ன பேச்சு? போய் நடிங்க. நீங்களும் வாங்க. நீ எங்கடி போற? என்னைய தானே நடிக்க சொன்னா. அப்ப நீங்க போய் நடிங்க. போங்க. என்ன எப்படி ஆக்கிட்டே? அட போயா உள்ள. ஐயோ 10,000 ரூபாய். அந்த ஆளு நடிச்சு முதல்ல 10,000 என் கைக்கு வரட்டும். இன்னைக்கு போய் பட்டு புடவை வாங்கிட்டு நெக்லஸ் வாங்கிட்டு. ஏப்பா என்ன ஷூட்டிங்? நீங்க இசுக்கான கேமராவா இருக்கு? யோ முதல்ல வீடியோ கேமரால எடுத்து அப்புறமா பிலிம்ல கன்வர்ட் பண்ணிடுவோம். ஓ அட்வான்ஸ் டெக்னிக்கா? சரி கேமரா முன்னால நில்லு. மேக்கப்? யோ இது நேச்சுரல் பிலிம்யா. இதுக்கு மேக்கப் எல்லாம் கிடையாது. ஒரிஜினல் கெட்டப்பா. சரி சரி சரி. ரெடியாப்பா? லைட்ஸ் ஆஃப். போறியா? எல்லா ஷூட்டிங்ல லைட் போட்டு எடுப்பாங்க. நீ என்ன லைட் ஆஃப் பண்ண சொல்ற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நில்லு.
சட்டை கேட்டு ரைட்டு சட்டை கட்டவா ரைட்டியா எதுக்கு ரைட்டு ஓ பயிற்சினா அப்ப சரி கழட்டியாச்சுமா பேண்ட கேட்டு பேண்டையா எதுக்கு எப்பா யாத்தாடி இச்சி சென்றுரி ஏயா வெளியில ஓடி வந்தா இதெல்லாம் ஒரு பொண்டாட்டி உன்னை அப்படியே குத்து அடியே அவங்க என்ன வேலை பண்றாங்க தெரியுமா என்ன துணிமணி எல்லாம் அவுத்துட்டு அமனமானது நான் படம் பிடிக்கிறேன் என்னையா சொல்ற ஐயோ கலர் படம் இல்ல ஆர்வ கலரோ ஈஸ்ட்மெண்ட் கலரோ கிடையாது ப்ளூ படமா புளு படமா அப்படின்னா ப்ளூ பிலிமா அப்படி புளு பிலிமா ஐயோ எதுவா இருந்தா என்னையா துட்டு வருதுல போய் நடி போ போயா அந்தாளி போயா அம்மனமாவா ஆமா இந்த ஆட்டத்துக்கு நான் வரல இல்லையா எங்க ஓடுற ஐயோ இருங்கம்மா அந்தாள் போனா போட்டோம் நீங்க நடிக்க வாங்க மேல 10,000 போட்டு தர நான் நடிக்கணுமா டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா இரு ஹஸ்பண்ட கூப்பிடுறேன் யோ மியூசிக் டைரக்டர் இங்க வாயா என்னடி இந்த ஆளு என்ன ப்ளூ பிலிம்ல நடிக்கிற கூப்பிடுறாயா அட பாவிகளா ப்ளூ சில கட்டினா உடனே ப்ளூ பிலிம் எடுக்க கூப்பிடுவீங்களா நம்ம நிலைமை பழையபடி கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் மாதிரி ஆயிப்போச்சு. என்னங்க இது நம்ம குடும்ப ட்ரேட்மார்க். நம்ம பொண்ணுங்க எப்பவுமே இல்லதானே பல் தேய்ப்பாங்க. இப்படி ஊரை ஏமாத்த போய் தான் நம்ம 3 பொண்ணுங்களும் ஏமாந்து போய் நிக்கிறாளுங்களே. என்னமா உங்களுக்கு புத்தி வரல? நான் என்னடி பண்ணுவேன்? நாம தான் பஞ்சத்துக்கு டுபா கூறனா வந்தவங்க பரம்பரை டுபா கூறா இருக்கிறாங்க. போத நிறுத்துங்க. மாப்பிள்ளைங்க திருந்திட்டாங்க. ஆனா இவளுங்க தான் மாப்பிள்ளைங்களை மதிக்காம பணம் பணம்னு அலைஞ்சுகிட்டு இருக்காளுங்க. இத பாருங்க, இனிமேவாவது ஒரு நல்ல அப்பனா இருக்க கத்துக்கங்க. இல்லன்னா நம்ம பொண்ணுங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடுங்க. ஐயோ, குடிக்கிற வரைக்கும் தான் பிராந்தி, கக்கிட்டா அது வாந்தி. பொண்ணா இருக்க வேண்டிய புருஷனும் பொஞ்சாதியும் பிரிஞ்சிட்டா அது வாந்தியை விட அசிங்கமா நாரும். இத பாரு, கவலைப்படாத, நான் திருந்திட்டேன். நான் இப்ப பழைய நாச்சியப்ப இல்ல, நல்ல அப்ப. அடியே லலிதா, 3 பேரும் தட்டை வச்சுட்டு உட்காந்துருக்க, உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்க. வேமா வந்து சாப்பாடு வைட்டு நேரமாச்சே. பத்து, நீயாவது வந்து சாப்பாடு போடுமா? ஆமா. அம்மா, ஏய், எங்க போற? நாய்க்கு சோறு போட போறேன். மாப்பிள்ளைக்கு 3 பேர் நாங்க உட்கார்ந்து இருக்கல, எங்களுக்கு சோறு போடாம நாய் முக்கியமா? இத போய் வச்சுட்டு எங்க சாப்பாடு எடுத்துட்டு வா போ. ஏய் ஏய், என்ன நாய் போடுற சோற எங்களுக்கு போடுற? வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நாய் சோறு போடாம பால் சோறா போடுவாங்க. எல்லாமே தண்ட சோறுங்கதான். அம்மா, கொரியர்ல இருந்து வர்றம்மா. லலிதா, பத்மினி, ராகினி. இந்தாங்க கொரியர் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நமக்கு யாரு கொரியர் அனுப்பி இருப்பாங்க? தேங்க்ஸ். இதை யார் அனுப்பி இருப்பாங்க? என்னம்மா, கையில ஆளுக்கு ஒரு கவர் வச்சிருக்கீங்க? கிளி பறந்து போச்சு. என்னங்க, என்னாச்சு? பணம் பணம்னு உன் பொண்ணுங்க பண்ற இம்சை தாங்க முடியாம மாப்பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதத்தான் சிம்பாலிக்கா கூண்டுல இருந்து கிளி பறக்கிற மாதிரி படம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடிப்பாவீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களே. தவம் இருந்தாலும் நல்ல புருஷன் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்ச வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டீங்களே. அட சும்மாருமா, என்னமோ ஒரே ஐடியா சென்டிமெண்டா அறுத்துக்கிட்டு. நாங்க என்ன புருஷன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? ஏதோ பணம் கிடைக்கும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏண்டி? ஆமா, ஒரு நல்ல புருஷன்னா பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். அவங்களுக்கு வக்கல்ல ஓடி போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாத அந்த ஆளுங்களை பத்தி. எங்க சுத்தினாலும் கடைசியில இங்கதான் வருவாங்க. அப்படி வந்தாலும் பணத்தோட வந்தாதான் வீட்டுக்குள்ள சேர்க்கிறது. இல்லனா கெட் அவுட்டா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா,
நான் ஒண்ணும் மாப்பிள்ளைகளை கூப்பிடல, பெருமாளை கூப்பிட்டேன். பெருமாளே, நீ தான்பா இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். இத பார், இந்த வெள்ள ஸ்டைகர் தான் நான், இது என்னோட கருப்பன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டைகர்னால இந்த கருப்பனை அடிச்சு குழியில தள்ள போறேன். சரி பாக்கலாம். ஐயோ என்னடி கருப்பனை குழியில தள்ளுறேன்னு நீயே விழுந்துட்ட? நான் மட்டுமா விழுந்தேன்? அந்த கேக்கே பார்ட்டிகளை நம்பி நம்ம 3 பேரும் தான் குழியில விழுந்துட்டோம். அதனடி கேக்கே பார்ட்டி? கையால் ஆகாத கடங்கார பார்ட்டிங்க. ஐயோ, இந்த நேரத்துல ஏண்டி அவங்கள போய் ஞாபகப்படுத்துற? 2 நாள் ஆச்சு காணோம், எங்க போய் தொலைஞ்சாங்களோ. அப்படியே வந்துட்டாலும் கையில ரேகையை தவிர வேற என்ன கொண்டு வந்துட போறாங்க? இந்த தடவை மட்டும் வெறுங்கையோட வந்தாங்க, அவங்கள துபாய்க்கே நாடு கடத்திட வேண்டியதுதான். மாப்பிள்ளைங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, அங்க பாருங்க. வந்துட்டாலும் அந்த பீத்த பைய விடவே இல்ல பாரு. காசிக்கு போனாலும் கர்மம் விடாதுன்னு சொல்லுவாங்க, கார்ல வந்து கூட அந்த பீத்த பைய விட மாட்டேங்கிறாங்களே. இந்த காருங்களுக்கு டிரைவருங்க தாண்டி, கார்ல வர்ற மூஞ்சியா பாருவே. கண்ணுங்களா, இதெல்லாம் சொந்த மூட்டையா இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல சுட்டதா? பொண்ணை கொடுத்தேன்னு சும்மா வர்றேன், எல்லாம் புண்ணாக்கி போய் உன்னை. என்ன 3 பேரும் ஒரே நேரத்துல சர்ரு சர்ன்னு பைய திறக்கிறானுவா? உள்ள பாம்பு கிம்பு வச்சிருப்பானுங்களோ? ஆசை ஆசை தூக்கம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, துண்டில் விற்றுத்தானே மீன்கள் வாங்க ஆசை, நாக்கை விற்று தேனை வாங்கி, நீரை விற்று தாகம் வாங்கி, பூவை விற்று வாசம் வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கி, பூட்டை விற்று சாவி வாங்கும் கொல்லாத ஆசை 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 ஆசை. காட்டேரிஸ், நீங்க லட்சக்கணக்கில் தானே கேட்டீங்க, கோடி கணக்கில் கொண்டுட்டு வந்து கொட்டியிருக்கோம். ஆளுக்கு ஒவ்வொரு கோடி 3 crores. இவ்வளவு கட்டுக்கட்டா பணத்தை நான் கனவுல தானே பாத்துருக்கேன். ஐயா, கனவுல கூட பிச்சைக்காரத்தனமா 10 ரூபாய் கட்டு தானே பாத்துருக்கோம். இப்படி 500 ரூபாய் கட்டு பார்த்ததே இல்லையே. ஏதுங்க இவ்வளவு பணம்? பண பிசாசுகளா, எப்படி வந்தது, எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்க? மறுபடியும் பணத்தை பூரா அப்படியே மூட்டை கட்டி கொண்டு போறோம். நாங்க எதையுமே கேட்க மாட்டோம் சாமி. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பணம் தான் தேவை. ஆமா, அது எப்படி வந்தா எங்களுக்கு என்ன? நம்ம எவ்வளவு நேரம் தான் கண்ணாலே பாத்துக்கிட்டு இருக்கிறது, அப்படியே கை நிறைய Don't touch. இது என்ன கரண்டா? கரன்சி தானே, தொட்டா என்ன? ஏய், இப்ப நீங்க எதுவும் தொடக்கூடாது. 30 நாள் வரைக்கும் நாங்கெல்லாம் சொல்றத நீங்க கேட்கணும். அப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் இந்த பணம் பூரா உங்களுக்கே சொந்தம். என்னங்க நீங்க அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி 3 கோடியும் 3 லேடியும்னு கண்டிஷன் போடுறீங்க? யோ, குறுக்க குறுக்க பேசாத. இந்த பணம் ஒந்து இல்ல. ஏய், நாங்க சொல்றத நீங்க கேப்பீங்கல்ல? 30 நாளைக்கு நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். கேப்பீங்கல்ல? முதல்ல இந்த வீட்டை காலி பண்றோம். ஒரே காலையில 3 வீடு பாக்குறோம். 3 ஜோடியும் தனி கொடுத்தன செய்யறோம். ஐயோ மாப்பிள, எங்க 2 பேரையும் விட்டுட்டீங்களே. அலையாதையா, 3 வீட்டுக்கு நீதான் வாட்ச்மேன்.
மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. பேசுவார்த்தை உண்மைதானா? பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா? அப்பல எப்பேற்பட்ட பாட்டு, இதுக்கும் சாவு மேளம் தானா? பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆமா, பையில என்ன வச்சிருக்கிறீங்க? வெளியே எடுத்து காட்டவே மாட்டேங்கிறீங்க. யாருக்கு? எல்லாம் உங்க பொண்ணுக்கு தான் மாமா. என் பொண்ணுக்கா? மாப்பிள, முதல்ல எனக்கு அல்வா கொடுத்தீங்க, இப்ப என் பொண்ணுக்கு என்ன கொடுக்க போறீங்க? குலோப் ஜாமுனா? பொறுத்திருந்து பாரும். லலிதா, ஏ லல்லி. என்ன? எது என்னவா? என்னங்க அத்தா? புது வீட்டு குடி வந்திருக்கோம்ல, உனக்கு ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கேன். அத்தா, என்ன புடவையா? ஆமா, என்ன இருந்தாலும் கோடீஸ்வர மாப்பிள்ளை இல்லையா? எல்லாம் பட்டும் பனாரசுமா அட்டகாசமா இருக்க போகுது. அத்தா, இது என்ன இப்படி கிழிஞ்சிருக்குது? புரியல? நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது. சேலைய கட்டிட்டு வா, முக்கியமான வேலை இருக்கு. என்னது? 4 பேருக்கு நடுவுல இந்த கிழிஞ்ச புடவைய கட்டிட்டு நான் வரதா? என்னால முடியாது. சொன்னதை கேட்டா கோடி, இல்லாட்டி போடி. அப்ரூவ். அடுத்த ஐட்டு தடுங்க. அத கட்டிக்கிட்டு இத கையில வச்சுக்க. இது எதுக்கு? மாப்பிள, அலுமினிய தட்டோட பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி இருக்குதே. பிச்சை எடுக்கிறதா கூட்டிட்டு போறது? என்னது? பிச்சை நான் எடுக்கணுமா? என்னால முடியாது. பிள்ளையார் கோவில் வாசல்ல 9 to 1 வரைக்கும் பிக்ஸ் பண்ணியாச்சு. நீ வந்து பிச்சை எடுக்கிற? முடியாது. செத்தால என்னால பிச்சை எடுக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட்டுருவனாடி. இன்னும் நீ அணிவிக்க வேண்டியது எக்கச்சக்கமா இருக்கடி. லல்லி, நான் மாட்டேன். மாட்டேன்? சொன்னதை கேட்டா கோடி, இல்லாட்டி போடி. ஐயோ, கருப்பன் கொல்றானே. என்ன கருப்பனா? கருப்பரை கொல்றாரே. ஏய் கழுத, சனியனே, இங்கே உட்கார்ந்திருக்க. எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன்? கூப்பிட்டு டங்குன்னு வந்து நிக்க வேண்டாம்? டங்குன்னு வந்து நிக்கிறதுக்கு நான் ஜெகன்மோகினியா? அடிச்சு பல்லெல்லாம் பேத்துருவேன். என்ன எதிர்த்தா பேசுற? என் பேச்ச கேட்டா 1 கோடி இல்ல தெருக்கோடி. ஐயோ, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். செய்வேன். பால் பாயசம் வைக்க சொன்னேனே, என்னாச்சு? ரொம்ப நேரமா முயற்சி பண்ணி முடியாம தான் இப்படி வந்து உட்கார்ந்துட்டேங்க. என்னடி முடியல? நான் சொன்ன மாதிரி தானே செஞ்சேன். நீங்க சொன்னபடிதான் செஞ்சேங்க. ஜவ்வரிசியை போட்டாச்சு, சர்க்கரை போட்டாச்சு, சேமியா போட்டாச்சு, பாலை ஊத்தி நல்லா ஒரு கலக்கியாச்சு, ஏலக்காய் தட்டி போட்டாச்சு. ஆனா பாலா இருக்குதுங்க, பாயசமா ஆவலைங்க. அடுப்பு பத்த வச்சியா? அத நீங்க சொல்லவே இல்லையே. என் தலை. ஐயா, முண்டம். நீங்க தலையில நீங்க முண்டம் ஆயிடுவீங்களேன்னு சொல்ல வந்து. மூஞ்சில என் கைய வைக்க, போய் அடுப்பு பத்த வை. வந்துட்டேன். இதோ என்ன போஸ் குடுக்குற? போடி. ஏய் சனியனே, ராட்சசி, எனக்கு தோசை வேணும். அடுப்ப மூட்டு. ஏய் மூட்டியா? சாப்பிட்ட. மூட்டிட்டேங்க. கல்ல போட்டியா? போட்டியாடி? ஐ, போட்டுட்டேன். மாவு கலக்கிறேன். வா. நான் வர மாட்டேன் தெரியுமா? ஐய், அடுப்பு மூட்டியா? மூட்டிட்டேங்க. பொய் சொல்லாத. பொய் இல்லைங்க, நிஜமா. ஐய், பொய் சொல்லாத. இதோ. ஐ, நல்லா இருக்கு. நம்புறீங்களா? நம்புறேன். ஐயோ, என்ன பூவை பந்து மாதிரி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற? ஒரு பொண்ணு சமயக்காரி ஆயிட்டா, இன்னொருத்தி பிச்சைக்காரி ஆயிட்டா. நீ என்ன ஆக போறியோன்னு பதறி போய் ஓடி வந்த. பரவாயில்ல, பூவை தூவிக்கிட்டு இருக்கிற. நல்ல சகுனம். அவங்கள நானும் ஒன்னா? என் அழகுக்கு என் புருஷன் கொத்தடிமை. அவர் தான் என்ன கட்டில ரெடி பண்ண சொல்லிட்டு போயிருக்காரு. எங்க போயிருக்கிறாரு? பால், பழம், பாதாம் அல்வா வாங்கிட்டு வரவா? அதெல்லாம் ஏற்கனவே ரெடியா இருக்கு. ஐயோ, என் ஆள் வந்துட்டாரு. ராஜப்பா, எடுத்து காலி பண்ணு. யோ, என்ன பழத்தை சுடுற? ஒண்ணு இல்ல, பழைய ஞாபகம் எடுத்துட்டேன். ஐயோ, அது அங்க போய் அது வந்துட்டேங்க. யாருங்க இவ? அவன்னு பேசாத. இது என்னோட செகண்ட் சேனல். என்ன சொன்னீங்க? ஏய், ஃபர்ஸ்ட் சேனல். 30 நாள் வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். நான் செய்யறதெல்லாம் நீ பொறுத்துக்கணும். அதான் நமக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். அத மீறி நீ பேசணும். தாலி உனக்கு, கோடி செகண்ட் சேனலுக்கு. எனக்கு கோடி தான் வேணும். அப்ப போடி, நீ வாடி. Get out. Hi baby. உட்கார். Hey. என்னங்க?
பூ எங்க? அதான் கட்டில போட்டிருக்கேன். ஏய், போடுற பூல வைக்கிற பூ. என் குஜலிக்கு என் கையால பூ வைக்கணும். எங்க காதுலியா? ஏய், ஷட் நான் எங்க வேணாலும் வைப்பேன். நீ குடுறி அந்த பூவை. அடியே பூவை கொடுத்தவளே, அல்வாவை குடு. அல்வா குடுக்கறது உங்க பழக்கம். எது பேசுற? கடிச்சிருவேன். குடுக்குறேன். கமான் கமான் கமான். அல்வாவை நீ எனக்கு கொடுக்கறியா இல்ல நான் உனக்கு கொடுக்கணுமா? நீங்க கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன? இது என்ன காசா பணமா கொடுக்க? இந்த என்ன எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெயிட், இப்ப லைட் வந்துரும். அடியே, லைட் எடுத்துட்டு வா. வாடி சீக்கிரம், என் குஜிலி பயப்படுது. ஏய் ஜலஜலா, இந்த டல் லைட்ல கூட ஜிலி ஜிலான்னு இருக்கு. நீ ஏன் உட்கார்ந்து இருக்கீங்க? உன் கூட லவ் பண்ண. ஐயா, பிச்சை எடுக்க. பிச்சையா? நீ ஏன் பிச்சை எடுக்கிற? நான் இல்லம்மா, என் பொண்ணுக்கு இடம் ரிசர்வ் பண்றதுக்காக வந்தேன். ரிசர்வா? ரயில்வே ஸ்டேஷனா அது? என்ன உங்க கூட உட்கார்ந்தாலே அரிக்குது? அரிக்கும். போடி கள்ளி, ஊழல் மாதிரி கோர்ட்டுக்கு வர மாதிரி மூஞ்சி மூடிட்டு வர்ற. ஓபன் பண்ணி தட்ட. என்னங்க என்னங்க, ஐயோ இவங்க எல்லாம் குளிச்ச 7-8 மாசம் இருக்கும் போது கப்பு இங்க அடிக்குது. ஏங்க ஏங்க, நான் வேணா தனியா உட்காந்து பிச்சை எடுக்கணுமா? இது என்ன சினிமா கொட்டையா? பிஏபி சீட்டு கேக்குறதுக்கு கூட்டத்தோட உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறதா எங்க அம்மா நேத்து கிட்ட பண்ணிருக்காங்க. நேத்து தான் திடீர்னு கனவுல வந்து சொன்னாங்க. போ. நாச்சியப்பா. அம்மா தாயே, பிச்சை எடுக்கிறாரு பாரு. ஐயோ, இவதான் என் பொண்ணு லலிதா. இவ கோடீஸ்வரி, இவ லட்சேஸ்வரி. உட்காந்து பிச்சை எடுமா. வடபழனி கோயிலுக்கு போகணும். போடி செல்லம்ல. போய் தொலையாங்க. அம்மா சொல்லு, அம்மா சொல்லு. தாயே, பிச்சை போடுங்கம்மா. வச்சன வாயில. ஏன்னாங்கடி எல்லாரும் என்னைய பாக்குறீங்க? நான் ஒண்ணும் உங்கள மாதிரி பஞ்சத்துக்கு பிச்சை எடுக்க வரல. சும்மா டைம் பாசிங். டைம் பாஸ் ஆகுது, அவுட் பாஸ் ஆகுது. சவுண்ட விடு. சொன்னத கேட்டா கோடி இல்லாடி போடி. ஐயோ, இத சொல்லியே என்ன கொல்றானே. என்ன முழங்கல? ஒண்ணு இல்ல, உங்களை பத்தி புகழ்ந்து பேசுறேன் என் ராசா. சரி, பாட்ட விடு. பாடு பாடு பாடு. அம்மா பசிக்குதே, இங்க கப்பு அடிக்குதே. அம்மா பசிக்குதே, இங்க கப்பு அடிக்குதே. வாங்க வாங்க அண்ணா, சீக்கிரம் வாங்க. பாத்தீங்களா மாப்பிள, கிழிஞ்ச புடவை கட்ட உடனே என் பொண்ணு அந்த கேரக்டராவே மாறிட்டா. நானும் வரேன். அவ போய் பிச்சை எடுக்கணுமே, நீ ஏன் போற? உண்டை கட்டி என்ன சுண்டி இழுக்குது மாப்பிள. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. பரம்பரையா பிச்சைக்கார பரம்பரையா இருக்கும் போது. போயா போயா. இந்தாங்க காப்பி. என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? சரித்திரம். ஐ, சரித்திரத்துல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளு. தாஜ்மஹால் யாருது? பாரதி ராஜாது. ஐயா, அந்த ஆக்ரால இருக்க தாஜ்மஹால் அது ஷாஜகான் கட்டினது. எது கட்டினாரா? அவர் சம்சாரம் செத்துட்டாரா, அந்த சோகத்துக்காக கட்டினார். நான் செத்துட்டா நான் கை தட்டுவேன். ரொம்ப குசும்பு போங்க. நான் செத்துட்டா என் ஞாபகார்த்தமா நீங்க என்ன கட்டுவீங்க? உன் தங்கச்சி கட்டுறேன். அட பாவி, அவளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆச்சே. ஓ, மூஞ்சப்பார். யாருப்பா அது? நீ வெளியே வரியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? யோ, கதவு சாத்திருக்கு. எப்படியே உள்ள வருவ? நானே வரேன். யாருங்க நீங்க? மனிதன். மனிதனா? தம்பிக்கு எந்த ஊரு? அண்ணாமலை, திருவண்ணாமலை. ஏப்பா, இத சொல்லவா என் வீட்டுக்குள்ள வந்த? எது உன் வீடு? பிறந்தது தாய் வீடு, வளர்ந்தது மண் வீடு, படுத்தா சுடுகாடு, எரிச்சா வெறுங்கூடு. இதுல யாருக்கு எது வீடு? இது என் வீட்டுக்காரன் வீடியா? தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருவான். என்ன ரெண்டு குழந்தை ஒரே மாதிரி இருக்கு? குளோனிங்க இல்ல, இது என்னுடைய பிளானிங். நான் தான் இதுங்களுக்கு படையப்பா, இதுங்களை படைச்சேன்பா. நம்பவே முடியலையேப்பா. உனக்கும் உன் குழந்தைங்களுக்கும் குறைஞ்சபட்சம் 6 வித்தியாசம் இருக்கு. 6லிருந்து 60 வரை எல்லாமே வித்தியாசம் தான். வேணா பாத்துக்க. என்னது இது? தாயத்து கார்பரேஷன்ல போட்டாங்களா? இது எங்க குடும்ப தாயத்து. குழந்தைங்க காணாம போயிருச்சுன்னா இந்த தாயத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். நீயே காணாது போயிட்டா? என்னுடைய தாயத்தை இடுப்புல கட்டி இருக்கேன், அதை அவுத்து கண்டுபிடிச்சிருவோம்.
அப்போ உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப பாட்டு இருக்கணுமே. சின்ன வயசுல குடும்பத்துல இருந்து பிரிஞ்சு போயிட்டா கூட 20 வருஷம் கழிச்சு அதே பாட்டை பாடி குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துருவீங்களே. பாட்டு ரெடி, ஆனா இன்னும் டியூன் அமையல. டியூன் அமையலையா? குழந்தைங்க பேர் என்ன? ஒன்னு விஸ்வநாதன், இன்னொன்னு ராமமூர்த்தி. அட பாவி, விஸ்வநாத ராமமூர்த்தியை கையில வச்சுட்டு டியூனுக்கு அலையறியாடா? அதான் சார் விதி. ஏன் விஸ்வநாதன் நடிக்க போயிட்டாரா? அது மட்டும் இல்லைங்க சார். என்ன? எல்லாரும் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு குழந்தை கலைவான், ஆனா குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் பொண்டாட்டி கலையறேன். ஏன்னா ஆங்கிள் வச்சு பார்த்தா பிளாஷ்பேக் சொல்ல போறேன்னு நினைக்கிறேன். ஆமா சார். உள்ள வாங்க சார், சொல்றேன். உள்ள வாங்க. இது ஏன் ஓடுற? இவன் பாட்டுக்கு உள்ள போறான். இப்ப சொல்றேன். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன். வியாழனுக்கு அடுத்தது வெள்ளி. கரெக்ட். வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம், சுப யோகம், சுப தினம். அன்னைக்குத்தான் ஆண்டோர்களும் சான்றோர்களும் வாழ்த்த எனக்கும் பத்மினிக்கும் அது நடந்துச்சு. எது? கல்யாணம். பத்மினி. பத்மினி இந்த பேர் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. இப்போ நான் சொன்னேன். அந்த பத்மினி எனக்கு ரெட்டை. மொத்தம் 3 ரெட்டை இல்ல, ஒரு 2 ஒரே ரெட்டை குழந்தைகளை பெத்து கொடுத்து போயிட்டா. செத்துட்டாளா? இல்ல, காணாம போயிட்டா. அப்ப திரும்பி வருவா? பேரை சொல்லிக்கிட்டேதான் தெருவா அலையிறேன். பத்மினி. எப்படி? பத்மினி. பத்மினி. பத்மினி இல்லையா? பத்மினி, ஏழுமலை சம்சாரம். கரெக்ட். பத்மினி தான். இளிச்சவாய் என்னோட பொண்டாட்டியும் இதே பத்மினி தான். என்னடா சொல்ற நீ? தபார், ஒரு புருஷனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கலாம், ஆனா ஒரு பொண்டாட்டிக்கு எப்படா 2 புருஷன் இருக்க முடியும்? ஏன் மாமா இருக்க முடியாது? என்னதே மாமா? மாமா சரி. என்ன சரி? சாரி. 2 கல்யாணம் பண்ணா 2 புருஷங்க தான். தோ கல்யாண் தோ புருஷ். சுமாரியா, நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. இவர்தான் எங்க வீட்டுக்காரரு. என்ன பத்மினி, எல்லாத்தையும் மறந்துட்டியே. உனக்கு யாரும் செய்வன வச்சிருக்காங்க பத்மினி. யார் இந்த ஆள் குறுக்கால? ஐயோ, இவன் பைத்தியக்காரன் போல இருக்கு. பிராண்டி எடுத்துருவான். வந்துருங்க, வாங்க. மாமா, பத்மினி எல்லாத்தையுமே மறந்துட்டாளே மாமா. பத்து, நீ எல்லாத்தையுமே மறந்துருக்கலாம். ஆனா விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்களை கூட வாமா நீ மறந்துட்ட. விஸ்வநாதன், ராமமூர்த்தி நான் மறக்கவே இல்லையே. அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்படின்னா ஒண்ணு செய்யுமா? இதோ விஸ்வநாதன், ராமமூர்த்தி இவங்க 2 பேரையும் நீ ஏத்துக்கோமா. ஏன்னா இவங்க 2 பேரும் நமக்கு பிறந்த ரெட்ட குழந்தைங்கப்பா. ஐயோ, அவன் என்னமோ அந்த குழந்தைங்களுக்கு நான் தான் அம்மான்றான். நீங்க சும்மாவே இருக்கீங்களே. சும்மாவா இருக்கேன்? பொறுப்பு அவங்கிட்ட ஒப்படைச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். கொன்னுடுவேன். இவதான் பொண்டாட்டிக்கிறதுக்கு என்னடா ஆதாரம்? என் பத்மினிக்கு பின்னாடி ஒரு முதுகு இருக்கும், முதுகுல ஒரு மச்சம் இருக்கும். முதுகுல மச்சம், கால்ல 6 விரல். 50 வருஷமா இதையே சொல்றீங்களே, மாத்தி சொல்லு. மாத்தி சொல்றதா? மரபணு சோதனை. என்ன கன்றாவியாது? பெட்டர்னிட்டி டெஸ்ட். ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. உலகம் முழுக்க நடக்கிறதா ஐயா அது? ஐயா, பத்மினிக்கும் எனக்கும் தான் அந்த 2 குழந்தைகளும் பிறந்தது அப்படின்றதுக்கு டாக்டர்கள் செய்யற டெஸ்டுக்கு பேர் தான் மரபணு சோதனை. அது நடந்து முடியற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். என் மேல யாரோ டச் பண்ணீங்க, இந்த ஏரியாவிலேயே பெரிய கலாட்டா வரும். ஏன்னா நான் நல்லவனுக்கு நல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். மாப்பிள, இவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஊரை கூட்டி அசிங்கம் பண்ணிட போறான். தம்பி, நீ இங்கேயே தங்கு. ஆனா ஒண்ணு, பத்மினி உன் பொண்டாட்டி, அந்த 2 குழந்தைகளும் உங்களுக்கு பிறந்ததுன்னு நீ நிரூபிக்கணும். பத்மினி, குழந்தைகளை ஃபில்டரை போடு, என்ன குளிப்பாட்டு. குழந்தைகளை குளிப்பாட்டு, எனக்கு ஃபில்டரை காப்பியை போடு, நான் பாத்ரூம் போறேன். முதல்ல குடும்பத்தை கெடுத்தான், இப்ப கக்கூசியும் கெடுக்க போறோம். கோடியை கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தாங்க. என்னமோ தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணியை கொண்டு வந்த மாதிரி குதிக்கிறாங்க. அடியே பத்து, அந்த அண்டங்காக்கா பையன் இல்ல என்ன அம்மா தாயேன்னு கூப்பிட்டது போய் இப்ப என்ன வெளியில அம்மா தாயேன்னு பிச்சை எடுக்க வச்சுட்டாண்டி. பிச்சை எடுக்கிறது என்னமோ பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கியே. இந்தியாவே என்ன பார்த்து ஜொல்லு விடுது. அந்த ஆள் என்னடானா ஒரு பங்கைய பார்த்து ஜொல்லு விடுறான். உங்களை பத்தியே பேசிட்டு இருந்தா எப்படி? என் நிலைமை யாருக்காவது வருமா? அவன் தான் அந்த சோடா புட்டி ஜெமினி எம்பள மாதிரி 2 குரங்குட்டிகளை கூட்டிட்டு வந்து நீதான் இதுங்களுக்கு தாயின்றான். வாய திறந்து ஒரு வார்த்தை பேச முடியல. நான் சொன்னதை கேட்டா கோடி இல்லாட்டி போடின்னு அந்த கருப்பை ஏன்கிட்டே டைலாக் அடிக்கிறாண்டி. அதாவது பரவாயில்ல, ஏன் ஆளு சொத்து பிரிக்கிற மாதிரி தாலி உனக்கு கோடி அவளுக்குன்னு சொல்லி மிரட்டுறானே. முன்னெல்லாம் பணம் பணம்னு பேயா அலைஞ்சோம். இப்ப நான் இங்க மாதிரி கஷ்டப்படுறோம். எப்பதான் மனுஷி மாதிரி வாழ போறோமோ. ஐயோ, வெள்ள அடிச்சிருச்சு. இனிமே என்ன நடக்க போதோ? இப்படி ஓடுறாளேடி. 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஆச்சு. அதானே. ராகினி, இது வரேங்க. 2 பேருக்கு ஏதாவது ஸ்வீட் எடுத்துட்டு வா. ஏன் இங்க வந்து சாப்பிட மாட்டீங்களோ? கொடுத்து எடுக்கட்டுமா? அது எனக்கு என்னங்க இவ கீழே நிக்க மாட்டாளா? என்னடியா? ஐயோ, இந்த பாரு பாவம்,
கால்ல மருதாணி போட்டிருக்காங்க. ஸ்பாயில் ஆயிடும்ல, அதனாலதான் இப்படி. இருந்தாலும் இது ரொம்ப அலம்பருங்க. Hey, stop it. Hey, what is this? குலாப் ஜாமுன். சரி, 2 பேருக்கு ஊட்டி விடு. என்னது? இந்த நாய்க்கு நான் ஊட்டணுமா? முடியாது. டார்லிங், என்ன நான் என்ன சொல்றா? யாரடி நாய்ங்கற bloody நாய்? ஐயோ, என்னங்க ஆச்சு? டாக்டர் கூப்பிட்டுமா? இதுக்கெல்லாம் டாக்டர் வேணாம். இப்படிதான் சின்ன புள்ளையில என் கண்ணுல தூசி விழுந்துருச்சு. தாய்ப்பால் எடுத்து போட்டாங்க, சரியா போயிடுச்சு. டார்லிங், தாய்ப்பால் தானே? இத கொண்டு வர. ஐய, செகண்ட் சேனல்ல சொன்னீங்க. இத பார்த்தா செகண்ட் ஹேண்ட் இருக்கு. உட்கார் தாயி, உட்கார்மா. எதுக்காக என்ன இப்படி வேஷம் கட்டி உட்கார வச்சிருக்கிற? எல்லாம் நேர்த்தி கடன் தான். நேர்த்தி கடன்னா நீ பண்ண வேண்டியதானே, என்ன எதுக்கு பண்ண வைக்கிற? நான் நேர்ந்துகிட்டது இல்ல, எங்க ஆத்தா நேர்ந்துகிட்டது. எங்க அம்மா அப்ப தீ மிதிக்கிறதாக நேர்த்தி கடன் எடுத்துக்கிட்டாங்க. தீ மிதிக்கிறதுக்கு முன்னால மாடு எங்க அம்மா அமைச்சு செத்து போச்சு. சாகருக்கு முன்னால மகனே என்னால முடியாத உனக்கு வாக்கப்பரவளையாச்சு செய்ய வை, அப்பதான் நம்ம குடும்ப விருத்தி அடைன்னு சொல்லிட்டு போச்சு. அதத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத பாரியா, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத. உங்க அம்மா நேர்ந்துகிட்டதால என்னால செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. ஆய். நான் சொன்னதை கேட்டா கோடி, இல்லாட்டி போடி. ஐயோ, என்னங்க நீங்க எனக்கு தெய்வம் மாதிரி. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நீங்க எதை வேணாலும் என் மேல ஊத்துங்க. ஊத்தவா? வெந்நீர் ஊத்துங்க. ஆசிட்டு. என்னங்க நீங்க? அம்மா மஞ்சள் தண்ணி ஊத்துங்க. என்ன முழங்கு? ஊத்து ஊத்து ஊத்து. வளைச்சு ஊத்து, வளைச்சு ஊத்து. ஊத்து. கண்ணாத்தா மாரியாத்தா சித்தம் குளிர சிந்து பாடும் செல்லாத்தா. மாப்பிள என்ன என்ன கணத்துக்குள்ள விழுந்த பூனை மாதிரி நஞ்சு போய் ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது. பொண்ணுதாயா? ஆமா. இது வரைக்கும் குடிச்சது இல்லையா? கர்ம கர்மம். மாப்பிள என்ன அடுத்த ஐட்டம், இதை என் பொண்ணு கையில கொடுங்க. வா நாச்சி, நீ வீட்டுக்கு வா, உன்னை நச்சி எடுத்துறேன். ஏய், அங்கலடி மிரட்டிக்கிட்டு இருக்க. அடுத்த அக்கினி குண்ட ரெடியா இருக்கு, மிதிக்கணும்ல. வா வா. ஆடி எங்க ஆத்தாவுடைய ஆத்மா சாந்தம்ல. வா. ஆத்தா, உங்களுக்கு இறக்கமே ஏன் இல்ல? சின்ன வயசுல குடல்லாம் இறங்குச்சு. ஐயோ, நான் அத சொல்லல. உங்க மனசுல இறக்கமே இல்லையான்னு கேட்டேன். நான் இந்த நெருப்புல இறங்கித்தான் ஆகணுமா? ஏய், இறங்கி தாண்டி ஆகணும். இங்க பாரு, இந்த அத்தாங்கிட்டான்னு பொட்டியெல்லாம் போடாத. உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். தீ மிதிக்கிறனா என்ன? பேப்பர்ல தீயின் எழுதி மிதிக்கிறது நினைச்சியா? இல்ல, இங்க இருந்து இறங்கி நடந்து போய் அங்க இருந்து மறுபடியும் இறங்கி நடந்து இங்க வரணும். இதே மாதிரி 50 தடவை போ. மாப்பிள, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உங்க அம்மா தீ மிதிக்கிறதா மட்டும் வேண்டிக்கிட்டாங்களா, இல்ல தீயில உருண்டு புரண்டு போறதா வேண்டிக்கிட்டாங்களா? நாச்சப்பா, வாய மூடிட்டு சும்மா இருயா. அத்தா, நாலு பேச்செல்லாம் கேட்க. அப்ப இறங்கு. நான் என்ன தீய திங்கவா சொன்னேன்? மிதிக்கத்தானடி சொன்னேன். போ போடி. போ போ போ. எல்லாம் சரந்து. தீயில இழுத்து விட்டுட்டியே. அங்க பாரு, காலு தீஞ்சு போன கருவாடு மாதிரி ஆயி போச்சு. என்னது? என் பொண்டாட்டிக்கு திடீர்னு 4 காலம் முளைச்சிருக்கு. மாப்பிள, இதுல 2 காலு என்னது? யோ, பாத்தீங்களா? இந்த வயசுல எனக்கு கால் கட்டு தேவையா? இந்தாயா, மனுஷங்களுக்கு 60ஆம் கல்யாணம் மாதிரி இது 60ஆம் கால் கட்டு. அத்தா, தீ மிதிக்கிறேன்னு சொல்லி என் காலை இப்படி ஆம்ஸ்டாங் கால் மாதிரி ஆக்கிட்டீங்களே, இதோட முடிஞ்சுதா? என்ன இருக்குதா? ஏன் மாப்பிள, என்ன இன்னொரு நேர்த்திக்கடன் பாக்கி இருக்குதுன்னு சொன்னீங்க? இருக்கு இருக்கு. இப்பவே திருப்பதிக்கு கால்நடையாவே போற முடியும். கால் இருந்தா தானே நிறைய போறதுக்கு. ஏன் மாப்பிள, மலையடிவாரத்துல இருந்து கால்நடையா போறீங்களா, இல்ல மெட்ராஸ்ல இருந்தே கால்நடையா போறீங்களா? ஐயோ, என்னால நடக்க முடியாது. எது நடக்க முடியாதா? சொன்னதை கேட்டா கோடி, இல்லன்னா போடி. இதான மாப்பிள? கரெக்ட். இனிமே நீங்க இல்லாத போது நானே சொல்லிடுறேன். சபா. வெள்ளிக்கிழமை தாலி கட்டி வீட்டுக்குள்ள விளக்கணைச்சு நானும் மம்மியும் சேர்ந்து செஞ்ச பொம்மை. இப்ப மம்மி அதை இல்லைங்கிறா கொடுமை. எத்தனையோ பொண்டாட்டியே. போயிட்டு காலையில வாப்பா. இங்க இங்க
ஓ நீயா? நான் ஏதோ ராப்பிச்சக்காரன் தான் வந்துட்டான்னு நினைச்சேன். என்னப்பா அது கையில தராசு மாதிரி புடிச்சு ஆட்டிட்டு இருக்க? தராசு இல்ல மேன், இந்த குடும்பத்தோட வாரிசு. ஓ தகடு ரேஞ்சு போயிட்டியா? இது என்ன பாயில படுத்துக்கிட்டு தூளி ஆட்டி விட போறியா? படுத்துக்கிட்டும் ஆட்டலாம், ஆட்டிக்கிட்டும் படுக்கலாம். எல்லாமே நீ உன்னுடைய பொறுப்பு. என் பொறுப்பா? பின்னேன்னு ஐயா, நான் எத்தனை வருஷம் கழிச்சு என் பொண்டாட்டியை சந்திக்கிறேன். நான் அவளை பார்க்கணும், பேசணும், பழகணும், சிரிக்கணும், சினுங்கணும். அதனால நீ அவுட்ல படு, நான் உள்ள படுக்கிறேன். உன்னை உள்ள அமிச்சிட்டு நான் பாயில பத்துட்டு கையில தூளியை புடிச்சு ஆட்டிட்டு இருக்கணுமா? இத பார், திருட்டு சைக்கிளை இருட்டு நேரத்துல விருட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன்னா அதை நான் குருட்டுத்தனமா பாத்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? ஒரிஜினல் ஓனர் நான் தான். சகலையா? மவனே நீ ரொம்ப ஓவரா போற. அவளுக்கு நான் தாலி கட்டினவன். நீ தாலி தான் கட்டின, நான் தொட்டிலே கட்டினவன். மறுபடியும் தொட்டில் கட்டணும், அதுக்கு நான் கட்டில் வரைக்கும் போகணும். வழிய விடு. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். என்னது இது? எந்த நியாய தர்மத்துக்கு நீ ஒத்து வர மாட்டேங்கிற? அப்ப நீயாவது ஒரு ஐடியா சொல்லு. இப்படி கூட செய்யலாமே. எப்படி? பூவாத்தலையா போட்டு பார்க்கலாம். எப்படி? சூப்பர் ஐடியா. பொம்பளைங்க வாழ்க்கைன்னா பூவாத்தலையா போட்டு பார்க்கற அளவுக்கு ஆயி போச்சா? கேளு. உன் பொண்டாட்டி நான் தான் நிரூபிக்கிறேன்னு சொல்லி 2-3 நாள் ஆயி போச்சு. நிரூபிக்கிறதுக்கு வழிய பாறையா? அதுக்கு இல்ல பத்தி. டோன்ட் டச். அவளா சொன்னாள் இருக்காது. இப்பதான் சொல்லிட்டு போற. இருக்காது எப்படி? போட. நம்ப முடியவில்லை. வில்லை வில்லை. நல்ல வேளை கனவு. இருக்கட்டும், அவளை ஒரு வழி பண்றேன். மேடம், நான் சென்சஸ் கணக்கெடுக்க வந்திருக்கேன். உங்க பேரு? அல்போன்சா. உங்க ஹஸ்பண்ட் பேரு? வெங்கடேஷ். குழந்தைங்க? அதுக்கு தயா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இவங்க யாரு? செகண்ட் சேனல். சின்ன மீடியா, டெம்பரவரி. இன்னும் 15 நாள்ல செட்டில் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். யாருடி சின்ன வீடு? யாரு சின்ன வீடு? என்ன சின்ன வீடு? நான் சின்ன வீடு நான் சொல்றேன். ரெண்டு ஒண்ணு பாத்துட்டேன். செகண்ட் சேனல் அல்போன்ஸ். அது போயிடுச்சு. எங்க போச்சு? பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னு. என்னங்க சொல்றீங்க நீங்க? பின்ன இப்ப செகண்ட் சேனல் கொண்டாந்தீங்க, விட்டா கேபிள் கனெக்ஷன் கொடுத்து எல்லா சேனலையும் வரவழைச்சிருவீங்க. அதான் என் பொண்ணு அவளை அடிச்சு விரட்டிட்டா. அடிச்சா? நான் கூட்டிட்டு வந்தவள நீ எப்படி அடிச்சு வரட்டுவ? நமக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்குல்ல. ஏய், நான் கரடி ஆட்டம் கத்திட்டு இருக்க, பதில் சொல்லாம இருந்தா எப்படி? எனக்கு கரடி பாஷை தெரியாதுன்னு அர்த்தம். ஏண்டி அவளை விரட்டினது மட்டும் இல்லாம ஜோக்க அடிக்கிற நீ? என்ன? நம்ம 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக கண்டவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன். வேற யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க, நான் வேணா காலை கூட பிடிச்சு விடுறேன். வேற யார வேணாலும் கூட்டிட்டு வரலாம், காலெல்லாம் அமுக்கி விடுவேன். ஆமா, வரேன், கூட்டிட்டு வரேன். ஐயோ ஐயோ, சின்ன மாப்பிள்ளை யாரு கூட்டிட்டு வர போறாரோ? பெரிய மாப்பிள்ளை வேற என் பொண்ணை தள்ளிக்கிட்டு திருப்பதிக்கு போயிருக்கிறாரு. ஒழுங்கா வருவாரோ இல்ல குரங்கா வருவாரோ? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் சீனிவாசா, சீனிவாசா. மாப்பிள்ள என்ன மாமா? திருப்பதியில இருந்து லட்டு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆமா, என் பொண்ணு தலைய லட்டு மாதிரி ஆக்கி கொண்டாந்துருக்கீங்களே. ஆமா, என் பேரு திருப்பதி. உங்க மகளை திருப்பதி கூட்டி போய் நேர்த்தி கடலாம் முடிச்சு அங்க இருந்து நடக்க வெட்டியே கூட்டி வந்திருக்கேன். என்னயா? பொண்ணுக்கு 2 காதையும் காணும். அது பூவுக்குள்ள இருக்கு. பூவுக்குள்ள பூகம்பம்னு கேள்விப்பட்டிருக்கேன், காதே இருக்குதா? ஏற்கனவே உங்க பொண்ணு டயர்டா வந்திருக்கா, இம்சம் பண்ணாதீங்க, அவ ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாமா, மண்டை ஓடலாம் வேர்த்து இருக்குது. கபாலத்தை விசிறியால விசிறுங்க. 7 குண்டல வாடா வெங்கட்ரமணா, கோவிந்த லட்சம் கோவிந்தா. வாடிய ராஜாத்தி. மாமா மாமா. லலிதா, நல்லா இருக்காடி. வாங்க வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்துட்டு இருக்கேன். ஹலோ. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்ன விஷயமா பாக்க வந்தீங்க? 2-3 நாளா லலிதாவை பாக்கலையா, மனசு ஒரு மாதிரியா இருக்கு. லலிதா? ஆமாமா, அவளுக்கு சாமந்தி பூனா ரொம்ப பிடிக்கும், அதான் வாங்கிட்டு. அப்படியா? எனக்கு தெரியாம போச்சே. விடுங்க, நானே வச்சு விட்டுறேன். ஏன் உங்க பாட்டு தலையில வைக்கிறீங்க? இவதான் லலிதா. ஐயோ, அடி பாவி, போகும்போது திரும்ப மாதிரி போனேடி, இப்படி திருஷ்டி பூசிக்க மாதிரி வந்து நிக்கிறேடி. என்ன வாய கழுவுங்க, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. திருப்பதி மொட்டை தொட்டு கும்பிடுங்க. சுவாமி. ஐயோ, வருது வேண்டுதல்னு சொல்லி மொத்த
மொத்தமா வலிச்சு விட்டுட்டாங்கடி. மேட்சிங்கா இருக்கடி, வச்சுக்க. விளையாடாத. பாக்குறதுக்கு நல்ல ஜெகஜோதியா இருக்கேடி. இருந்தாலும் வாரடி கூந்தல் தானே உனக்கு பிளஸ் பாயிண்ட். அது எப்படி அநியாயமா எடுத்து விட்டாங்களே. போனால் போகுது முடி, வரப்போகுது கோடி. கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை? எப்பா அப்படின்னா ஏழுமலை என்ன பண்ணிட்டு இருக்கிற? டிவி பார்த்துட்டு இருக்கேன். அதிகமா டிவி பார்க்கிற கண்ணும் அதிகமா செலவு செய்யற பொண்ணும் நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது. காலையிலேயே டிவி ஆஃப் பண்ண போறியா? ஷாக் அடிக்கும். ஏன் இப்படி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற? அது ஒரு வாரமா தொடர்ந்து அரசியல்வாதிங்க படமா போட்டுட்டு இருக்காங்க. இது ஊழல் வாரும். நம்ம குடும்ப வாரத்துக்கு வா. என்ன முடிவு பண்ணிருக்கிற? டிஃபன் சாப்பிடுறதா முடிவு பண்ணிருக்கேன். ஏய் 2 இட்லி சாம்பார் கொண்டா. இது என்ன உடுப்பி ஓட்டலா இட்லி பூரி கேக்குறதுக்கு? இப்போ நான் கேக்குறேன் பார். ஐ பத்மினி, டிஃபன் கொண்டுட்டு வாடி. எம் பொண்டாட்டி நீ டீங்கறியா? பொண்டாட்டி டீன்னு கூப்பிடுறவன் தான் புருஷன். மத்தவன் ஜஸ்ட் 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 மனுஷன். அப்படியா? இப்ப நான் கூப்பிடுறேன் பார். பத்மினி டிஃபன் கொண்டு வாடி. டி 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 3D. யா ஐயா, அது அப்படி இல்ல இப்படி. சரி 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 சரிப்பா. டேய் என்னங்கடா? உன்னதான். என்ன ஆளாளுக்கு அதிகாரம் பண்றீங்க? டிஃபன்ல ஒண்ணும் கிடையாது. ஐ பத்மினி. இந்தாங்க. பத்மினி, எங்க 2 பேருக்குமே ஒரே பொண்டாட்டி நினைச்சேன். பிரெட்டும் ஒண்ணா. எனக்கு வேண்டாம். கர்மம். இந்தாங்க தின்னு தொலைங்க. புருஷன் தான் 2ன்னு நினைச்சேன். ரொட்டியும் 2. மானங்கிட்ட பழப்பு. ஐ பப்பி காபி. இந்த வருது இரு. சகல என்னடா? ஒரு சந்தோஷமான விஷயம். நீ தற்கொலை பண்ணிக்க போறியா? அதான் இல்ல. வேற என்ன? நான் சொல்ல போறது ஒரு மங்களகரமான விஷயம். நான் சொன்னது அதான்டா. விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு நான் காது குத்த போறேன். நீ ஏற்கனவே எனக்கு காது குத்திட்ட. இனிமே யாரு குத்துனா எனக்கு என்ன? அப்படி நீ சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கே நீ தான் சீஃப் கெஸ்ட். உனக்கு தான் முதல் பத்திரிக்கை. இதோ பார். பாக்கெட் ஃப்ரீயா இருக்கா? எம்டி. தேங்க்யூ, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கும் என் மனைவி பத்மினிக்கும் பிறந்த ஜீன்ஸ் விஸ்வநாதன் ராமூர்த்திக்கு வரும் வியாழன் மாலை காது குத்தும் விழா நடக்கிறது. தலைமை என் மனைவியுடைய 2வது புருஷன் ஏழுமலை. இப்படிக்கு முதலாவது சீனியர் புருஷன் விவேக். அவ்வண்ணமே விரும்பும் பத்மினி விவேக். வாங்கய்யா, வாங்க. உட்காருங்க ஐயா, உட்காருங்க. ராகினி, ஐயா இதான் என் ஒய்ஃப். என்னங்க இப்படி வாங்க. என்னம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்து பிடிச்சிருக்கா? இந்த ஆளு இதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? உடம்புல புண்ணா பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இந்த ஆளு உட்கார வேற வச்சிருக்கீங்களே. முதல்ல வெளியில போ சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா இல்லையா? வெளியில போ. ஒண்ணு சொல்ற, வெளியில போ. என்ன நீ மரியாதையா பேசு. அவரு நான் கூட்டிட்டு வந்த விருந்தாள். போய் சாப்பாடு ரெடி பண்ணி போ. முடியாது. இவர் எதிரில் இருக்கும்போது உடம்புல கற்பூச்சி ஒரு மாதிரி இருக்கு. இவருக்கு சாப்பாடு வேற போடணுமா? ராகினி தம்பி, என்னால உங்க 2 பேருக்குள்ள தகராறு வேணாம்பா. நான் போறேன். ஐயா ஐயா உட்காருங்க. நீங்க இந்த வீட்டுல தான் தங்கணும். என்கிட்ட நீங்க சத்தியம் பண்ணி இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, வரேன். இந்த சாப்பாடு ரெடி பண்ணி போ. மாட்டேன். இந்த ஆளுக்கு நான் சாப்பாடு போட மாட்டேன். ஏய் ஐயா, இந்த வரேங்க. நான் சொல்றது கேளு. அந்த நோயாளியை தொட்ட கையால என்ன தொடாதீங்க. ராகினி, அசிங்க அருவருப்புலாம் அவர் உடம்புல இல்ல, உன் மனசுக்குள்ளதான் இருக்கு. சாதாரண விஷயம் பெருசு பண்ணாத. வா சாப்பாடு போடுவோம். முடியாது. நோயாளியோ பிச்சைக்காரனோ நம்ம வீடு தேடி வந்திருக்காருல்ல, பாவமா. வா. வரமாட்டேன். சரி, அப்போ 1 கோடி ரூபாய் உன் கைக்கு வராது. என்னது? பின்ன 30 நாள் வரைக்கும் நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குற. நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. மைண்ட் இட். வரேன். போடுறேன். பணத்துக்காக என் கையால அந்த கர்மத்தையும் பண்ணி தொலைக்கிறேன். ஐயோ, எதுக்குடி டெட்டால் போட்டு கை கழுவுற? ஐயோ, ஒரு பெருவியாதிக்காரனை தொட்டுட்டேன். அதான் டெட்டால் ஊத்தி கை கழுவுறேன். அடிப்பாவி, ஒரு நோயாளியை தொட்டதுக்கா இப்படி கழுவுற?
இதுக்கு டெட்டால் இல்லடி, ஆசிட் ஊத்தி தான் கழுவணும். அம்மா உன் கையே இல்லடி, உன்னை தொட்டு தூக்கி வளர்த்த ஏன் கையே தான் ஆசிட் ஊத்தி கழுவணும். ச்சே, உனக்கு அந்த தெய்வம் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். நாச்சிப்பா பூச்சி கடிக்குதுப்பா. பூச்சி இல்லம்மா, அது பேனு. பார்டர் விட்டு பார்டர் வந்து என்னமா கடிக்குது? இதாவது பார்டர் விட்டு பார்டர் வந்து தானே கடிக்குது. ஆனா அந்த கருப்பன் ஆர்டர் மேல ஆர்டர் போட்டு என் உயிரை வாங்குறான். 30 நாள் ஆவறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 30வது நாள் கேஷ உருவிட்டு அந்த அண்டங்காக்கா பையில கட் பண்ணி கடாச்சிடுறேன். இத கவுத்துக்க முதல்ல. அடேடே, வாங்க மாப்பிள. என்ன எப்பவும் பையன் கையுமாவே அலையறீங்க? முதல்ல கிழிஞ்ச புடவை, அப்புறம் மஞ்ச புடவை, இப்ப என்ன கலரோ என்ன கோலமோ? ஒரு பொண்டாட்டிய புருஷன் பார்க்க முடியாத ஒரு கோலம். அப்படின்னா அலங்கோலமா இல்ல கந்தர் கோலமா? சாதாரணமாவே என் பொண்ணு அப்படித்தானே இருக்கிறா. இத பாரியா, பணத்துக்காக நான் என்ன கோலம் வேணாலும் போட தயார். சொல்லு, இப்ப நான் என்ன வேஷம் பண்ண சொல்லு. இந்த கோலம் விதவ கோலம். நான் கட்டின தாலிய கலட்டி வச்சுட்டு இத கட்டிக்க. மாப்பிள்ள, என்ன இது? என்ன விபரீதமான ஆசை? விபரீதம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 30 நாளாவது எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு 1 கோடி ரூபாய் விலையும் வச்சேன். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பணத்துக்காக நல்லவளா நடந்துக்கிட்டான். அதுல ஒண்ணுதான் பாக்கி. அதுதான் இந்த விதவ கோலம். இதையும் இவளை கட்ட வச்சு நான் பார்த்துட்டேன்னா நான் நினைச்சது பூரா நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். இத போய் கட்டிட்டு வா. பரவாயில்லம்மா, ஆஃப்டர் ஆல் வெள்ள புடவை தானே, கட்டிக்க. என்ன பாக்குறவங்க உனக்கு புருஷன் இல்லைன்னு நினைப்பாங்க. நினைச்சா நினைச்சிட்டு போட்டுமே. உனக்கு புருஷனா முக்கியம்? சேச்சே, பணம் தானே முக்கியம். சுமங்கலியா இருக்கிறதா கௌரவம்? பணக்காரியா இருக்கிறதா கௌரவம். நீ ஆடம்பரமா வாழ பிறந்தவ. இந்த புருஷன் போயிட்டா இன்னொருத்தனை கட்டிக்கிருவ, அவன் போயிட்டாலும் இன்னொருத்தனை சேர்த்துக்கிருவ. உனக்கு மானமா பெருசு, பணம் தாண்டி பெருசு. அந்த பணம் வேணும்னா இந்த சேலையை கட்டிக்க. கட்டிக்கடி. கட்டுமா? கட்டிடி. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு பணம் வேண்டாம். எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு நீங்க தான் வேணும். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன எவனே? வணக்கங்க. வாங்க 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 வாங்க. விசுவுக்கும் ராமுக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும். அடுத்தது எப்ப? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உள்ள போங்க. அண்ணா வணக்கம். சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே. இருந்து சாப்பிட்டு தான் போங்க. அண்ணா வயிறு வேறு சரியில்லைண்ணா. அப்ப சாப்பிட்டு இருந்துட்டு போங்க. சரி போங்க போங்க. வாங்க வாங்க. மாப்பிள, அந்த சோன் பப்படி சொன்னதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஊரை குட்டி குழந்தைக்கு காது குத்த போறாங்களாம். ஊரே குத்தினா குழந்தை காது என்ன ஆகும்? அதையும் பாத்துருவோம். வாங்க 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 வாங்க. வேற ஏதோ விசேஷத்துக்கு போகுது போல இருக்குது. நிலுமா, என்ன கிஃப்ட் வச்சுட்டு போற? உள்ள போமா, உள்ள போ. வாங்க 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 வாங்க. ஏ நிலியா, கதவு திறந்தா நீ பாட்டுக்குள்ள நுழைஞ்சிரதா? காது குத்துற பத்தரே நான் தான். பத்தரைக்கு வந்தா எப்படியா? மத்தவன் குத்து முன்னாடி நீ போய் குத்தியா? சீக்கிரம் பார்த்து குத்திடுவோம். போயாண்ணா, சீக்கிரம் ஆரம்பிச்சிட வேண்டியா? காது குத்துற. என்னங்க இதெல்லாம்? என்னங்க காது குத்துறோம் வந்தாச்சு, கூட்டமும் வந்தாச்சு. நீயும் போய் உட்கார்ந்து குழந்தைங்களுக்கு காது குத்திட்டு வா. இந்த வரமா, அவன் தான் உன் புருஷன்னு ஊருக்கே இப்ப தெரிய போகுது. பேசாம அவன் பக்கத்துல உட்கார்ந்து குழந்தைகளை மடியில உட்கார வச்சுக்கிட்டு காது குத்துறத வேடிக்கை பாரு. என்னப்பா? இத பாரு, என்ன விட்டுட்டு எவன் கூடயும் நீ ஓட போற. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. பயப்படாதம்மா, உனக்கு உண்டான 1 கோடி ரூபாயை உங்ககிட்டயே நான் கொடுத்துறேன். சொல்றது கேளு. மாப்பிள்ளையே வழிய வந்து பணம் கொடுக்கறேங்கிறாரு. நமக்கு தேவை பணம் தானே. பேசாம பணத்தை வாங்கிட்டு அவரை வெட்டிடு. வேணும்னா அவனை 7 மலைன்னு கூப்பிட்டுக்குவோம். சும்மா இருங்கப்பா. அட, என்ன எல்லாரும் என் மூஞ்ச பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? இது நம்ம வீட்டு விசேஷம் மாமா. நாம தான் இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செய்தாகணும். நீங்க இலைய போடுங்க, நீங்க தலையை எண்ணுங்க. என்னடா என்னடா பத்மினி, இது நம்ம குழந்தைகளுக்கு காது குத்துறோம். போய் அதுங்களுக்கு ட்ரெஸ் போட்டு கூட்டுவா, காது குத்தலாம். அட பாவி, என்ன ஏன் அப்படி சித்திரவதை பண்ற? நீ யாருன்னு எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப ஒரே பொய்ய சொல்லி அநியாயமா என் வாழ்க்கையை நாசம் பண்றிய. நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண? இல்ல பத்து. சுமாரியா, எனக்கு தெரியும் 1 கோடி ரூபாய் பணம் எனக்கு வரப்போகுது. அதை கொள்ளையடிக்கிறதுக்கு தானே இங்க வந்திருக்க. அந்த பணத்தை நீயே வச்சுக்கோ. உன் மூஞ்சில வீசி எறிகிற. எனக்கு வேண்டாம் அந்த பணம். பத்மினி, என்ன பேசுற நீ? 1 கோடி ரூபாய், 100 லட்சம் ரூபாய், அதையே அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க போற? வாழ்க்கையில பணம் இல்லாத புருஷன் ஒண்ணும் இல்லம்மா, வெத்து வேட்டு. மறந்துடாத. ஏங்க நீங்க வேற அதையே சொல்லி என்ன புண்படுத்துறீங்க? எனக்கு அந்த பாழா போன பணமே வேண்டாங்க. எனக்கு நிம்மதி வேணும், என் குடும்பம் வேணும். ஒரு பொண்ணுக்கு மானம் தாங்க முக்கியம், பணம் இல்ல.
எனக்கு நீங்க வேணும், என்ன கை விட்டுறாதீங்க. சிஸ்டர், எந்த அப்படி பாக்குறீங்க? நான் தான் கூப்பிட்டேன். இந்த ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரணுன்றதுக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் நடிச்சேன். நடிச்சீங்களா? ஆமா, நட்புக்காகத்தான். இது எனக்கு ஒரு கௌரவ தோற்றம் தானே. ஆமா, விவேக் என்னோட ஃப்ரெண்டு. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை திருத்தறதுக்கு ஒரு சின்ன முயற்சி பண்ணோம். இது சில இடங்கள கொஞ்சம் ஓவராவே இருந்துச்சு. இருந்தாலும் இப்படிப்பட்ட வியாதிக்கு இப்படிப்பட்ட ஷாக் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சு இல்லையா மாமா? ஆமாமா, இந்த பாரு, இந்த அலோபதி, ஹோமியோபதி, சிம்பதி, வளையாபதி இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் விட ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் பலிக்கும். நாடியில 7 விதம் உண்டு. ரத்த நாடி, பித்த நாடி, வாத நாடி, வாயு நாடி, பேச்சு நாடி, மூச்சு நாடி. ஆனா உனக்கு கொடுத்தது அதிர்ச்சி நாடி. என்னதான் நீங்க டாக்டரா இல்லைனாலும் எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க. அதுக்கு பேர் தான் அனுபவ லேகியம். இது அனுபவ வைத்தியம். டேய் ராமு, விசு, நாம என்ன காரணத்துக்காக இங்க வந்தோமோ அந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்சிட்டோம். அதனால நம்ம அனாதை விடுதிக்கே நாம திரும்பி போலாமா? வாங்க. ராகினி, கண்ணாடி கொண்டு வந்திருக்கேம்மா, எழுந்திரி. மாப்பிள்ள, என்னது? ராகினிக்கு அம்மா போட்டிருக்கு. ரூம்ல அழுதுகிட்டு இருக்கா. ராகினி, 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 கதவு தர. வேண்டாம், தயவு செஞ்சு முகத்தை பார்க்க வேண்டாம். போயிடுங்க, இங்க இருந்து போயிடுங்க. ராகினி, இப்ப கதவு திறக்க போறியா இல்லையா? இல்ல, நான் திறக்க மாட்டேன். நான் திறக்க மாட்டேன். ராகினி, கதவு தர. ராகினி, வேண்டாம். எந்த முகம் உலகத்திலே அழகு நினைச்சு கர்வமா பேசிட்டு இருந்தனோ அந்த முகத்துல அம்மா போட்டுருச்சு. பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. என்ன பார்க்காதீங்க. நிறுத்தி. ஏன் இன்னும் அழகழகும் இல்லாத ஒண்ணு பத்தி பேசிட்டு இருக்க? இத்தனை நாள் உங்ககிட்ட இருந்ததுக்கு பேரு அழகு இல்ல, வேஷம். ஆரம்பம் குழந்தை வேஷம், அடுத்து கன்னி வேஷம், இப்போ மனைவி வேஷம், இனி தாய் வேஷம், கடைசியில முதுமை வேஷம். இப்படி மாறி மாறி போட்டுட்டு இருக்க வேஷத்துக்கு பேரு அழகா இல்ல. நெத்தியில புருஷனையும் நெஞ்சில புள்ளையும் சுமக்கிறானே, அது அழகு. கையில சுமக்கிற பாரத்தையே மாத்தி மாத்தி சுமக்கிற அந்த உலகத்துல 10 மாசமும் தரையில இறக்காம வயிற்றுல சுமக்கிறானே, அது அழகு. ரத்தத்தை பாலாக்கி முத்தத்தை தேனாக்கி அத பிள்ளைக்கு தராளே, அது அழகு. வெறும் 1000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு வர புருஷனுக்கு ₹1,00,000 சந்தோஷத்தை அள்ளி தராளே, அது அழகு. இந்த பாரு, உன் மேல நான் வச்சிருக்க அன்புக்கு முன்னாலே இந்த அழகெல்லாம் தூசு. உன் மேல நான் உசிரையே வச்சிருக்கமா. என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீ என்னமா தப்பு செஞ்ச? அழகு அழகுன்னு ஆணவம் பிடிச்சு அலைஞ்சேனே, அது தப்பு இல்லையா? அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்த. ராகினி, நீ மனசு மாறினதாலே இவ்வளவு நாளா நாங்கெல்லாம் உன்கிட்ட மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்றேன். ஐயா வேற யாரும் இல்லை, உன்னை பெத்த அப்பா. நீ அப்பாவா? அப்பா அவரு யாரு? நாச்சியா? நாச்சி அப்பா வெறும் டூப் அப்பா. இவர் தான் ஒரிஜினல் அப்பா. குழந்தையா இருந்த உன்னை நாச்சியப்பங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் வெளிநாட்டுக்கு வேலை தேடி போயிட்டார். அங்க சம்பாதிச்ச 3 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உன்னை பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன். அப்பதான் ஐயா உன்னை தொட்டுட்டாருங்கிறதுக்காக நீ கட்டியிருந்த சேலைய நடு ரோட்ல வச்சு எரிச்சு. அவரை தொட்டதே அருவருப்பா நினைக்கிற நீ எங்க அப்பாங்கிற உறவை ஏத்துக்க மாட்டியோ நினைச்சு ஐயா அந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டாரு. அப்புறம் நீங்க எங்களை அடிச்சு துரத்தி வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டீங்களா? அதுக்கப்புறம் வெக்ஸாகி போய் தண்ணி அடிச்சிட்டு தேவதாஸ் ரேஞ்சில பீச்சிலேயே கிடந்தான். அங்கதான் இவரை நாங்க சந்திச்சோம். உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லி எங்க கிட்ட 3 கோடி ரூபாய் பணத்தையும் கொடுத்தாரு. அதை வச்சு உங்களை திருத்தலாம்னு நினைச்சோம், திருத்திட்டோம்னு நினைக்கிறோம்.
நீ மட்டும் இல்லம்மா, லலிதாவும் பத்மினியும் நாச்சியப்ப பொண்ணுகளா இருந்தாலும் அவங்களையும் என் பொண்ணுகளா தாமா நினைக்கிறேன். உங்க 3 பேருக்கு தாமா அந்த 3 கோடியும். சந்தோஷமா இருக்க. கோடியா? அது யாருக்கு வேணும்? வாழ்க்கையில பணம் முக்கியம்தான். ஆனா பணத்தை விட மானம், மரியாதை, குடும்பம், பாசம் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு நாங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க தெரிஞ்சதுக்கு காரணமா இருந்த அந்த 3 கோடி ரூபாய திருப்பதி ஏழுமலையான் உண்டியல்ல காணிக்கையா போடுறதா முடிவு பண்ணிட்டோம். பணக்காரன் தான் சுபிஸ் பேங்க்ல பணத்தை போடுவான், திருந்துனா திருப்பதி உண்டியல பணத்தை போடுவான். திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் ஏற்படும் சொல்லுவாங்க. நமக்கு திருப்பம் ஏற்பட்ட பிறகு திருப்பதி போறோம். பாரு, நல்ல காரியத்தெல்லாம் தள்ளி வைக்க கூடாது. இப்பவே எல்லாரும் திருப்பதி கிளம்புவோம். முதல்ல பணத்தை எடுத்துக்கிறோம். உண்டியல்ல தானே போடணும். எடுத்தா தானே போட முடியும். அப்பாடா, ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு. என்ன பீரோ தோந்திருக்கு? கம்மியா இல்ல. என்ன பணத்தை காணோம்? பணத்தை எடுத்து இல்லாம நாமத்தை வர போட்டு போயிருக்காங்கடா. ஆமாப்பா, நாமம். ஆமா, குறைஞ்சது இது எவ்வளவு நேரத்துல வரைஞ்சிருப்பாங்க? ஆமா, இப்போ அதான் முக்கியம். கேக்குறேன், மேக்ஸிமம் 1/2 மணி நேரம் ஆயிருக்கும். என்னாச்சு? வாயை திறந்து சொல்லுங்க. வாயில இருக்க துண்டா பத்தி துண்டா துணிப்பா. என்னத்தாச்சு? 3 கோடியும் போயிடுச்சு மாப்பிள்ள. எப்படி போச்சு? நீங்க நடிக்கிறதுக்காக ஒருத்தைய கூட்டிட்டு வந்தீங்களே. ஆமா, செகண்ட் சேனல் அல்போன்ஸ். அவளேதான் 3 மொட்டைகள் அமிச்சு எல்லா படத்தையும் எடுத்துட்டு போயிட்டா மாப்பிள்ள. உங்க மாமனாரையே கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க மாப்பிள்ள. அது மட்டும் தான் சந்தோஷமான விஷயம். திருப்பதிக்கு நாமமா? அந்த பணம் நமக்கு சொந்தமான பணம் இல்ல, திருப்பதி ஏழுமலையானுக்கு சொந்தமான பணம். அந்த 3 கோடியை எப்படியாவது கண்டுபிடிச்சு அதை திருப்பதி உண்டியல்ல போடுறோம். அப்படி போடல நாம திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் இல்ல. சார், மொட்டை அடிச்சவங்க யாராவது இந்த பக்கம் வந்தாங்க? இப்படி மொட்டையா கேட்ட எப்படிங்க? விவரத்தை சொல்லுங்க. யோ, அதுக்காண்டி ஹோட்டல் ரூம் போட்டு உனக்கு நடந்த கதையெல்லாம சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. யோ, தலையில மொட்டையோட கையில மஞ்ச பையோட 3 பேர் வந்தாங்களா? அந்த 3 மொட்டைகளும் இப்பதான் கண்ணாத்தாள் பஸ்ல ஏறி போனாங்க. கண்ணாத்தாள் பஸ்லயா? கண்ணாத்தாள் பஸ்னா திருப்பதியில இருந்து வர்ற பஸ் ஆச்சே. திருப்பதி ரோட்டுக்கு போனா பஸ்ஸையும் முடிக்கலாம், மொட்டைகளையும் முடிச்சிடலாம். லலிதா, எப்படி இந்த வண்டி கிடைச்சது? கிளைமாக்ஸ்ல இதெல்லாம் கேட்க கூடாது. யாருங்கப்பா? சீக்கிரமா ஏறுங்க. சூப்பர். இந்த மாதிரி இந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணு போ. நான் இங்க கட்டி போட்டுட்டு போயிட்டாங்க, சொரிஞ்சுக்க கூட முடியல. ஆமா, எங்க அந்த திருட்டு பசங்க? அவனுங்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. நம்ம மாப்பிள்ளைங்க தான் அவனுங்களை தேடிட்டு போயிருக்காங்க. நம்ம மாப்பிள்ளைங்க? திருப்பதி ஏழுமலை வெங்கடேசன் சிங்க குட்டிகளாச்சே. இந்நேரம் அவங்க தூள் கலப்பி இருப்பாங்க. என்ன பசுபுரா ஒரே முட்டையில இருக்கு? கொஞ்சம் பக்தர்களே, எங்களை மன்னிச்சிருங்க. உங்க கூட்டத்துல 3 திருட்டு பசங்க ஏறிட்டாங்க. அதை சோதனை பண்ணி இறங்கிடும். ஆமா, இதுல எது திருட்டு மொட்டை எது திருப்பதி மொட்டைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவன் யாரா பிரிச்சு பாத்துற வேண்டியதா? மொட்டை மண்டையா பையடா. மன்னிச்சிருங்க சாமி. லட்டு.
பாம்பு 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 என்ன பண்றாங்க? அவங்க துணியை காய போடுறாங்கடா. இதுக்காக யாரோ பயப்படுறாங்க. அதுல ஒரு அன்றாட புள்ள பாரு. பாத்தியாடா, இந்த கைப்பட்டா மொட்டை மண்டையிலையும் முடி முளைக்கும்டா. நான் லேகிய சாப்பிடுறேன். உதவி அதையும் நான் தாண்டா 25 ரூபா பாக்கி வச்சா இதான் கதி. போ. எங்க உன் வீரம்? எங்க எங்க பொற்பதம் கண்டே போற்றிட வந்தோ நர்கதி காண நல்லருள் புரிவாய் அகிலமே இங்கு உன்னுள் அடங்கும் சகலமும் இங்கே உன்னாலி எங்கும் உன் பெயர் ஒன்றே உலகில் விளங்கும் உன்னையே என்றும் உயிர்கள் வணங்கும் காலத்தின் கோலத்தை கணித்திடும் தேவா
நிலையில்லா உலகில் நிலைப்பவன் நீயே. திருப்பதி ஆண்டவன் படத்தை யாருமே கொள்ளையடிக்க முடியாது. கடவுளே, பணம் எங்க போய் சேரணுமோ அங்கேயே சேர்ந்துருச்சு. ஏழுமலையான நம்பினவங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என்ன அதிசயம்டா, சண்டை நடக்கிற இடத்துலயே வந்து திருப்பதி யார் வசூல் பண்ணிட்டார் பாத்தியா? அவர் யாரு? நம்ம தலைவர் வசூல் மன்னனாச்சே, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா. ஏழுமலை யானை எண்ணி துதி போர்க்கு எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறும். இதத்தான் இப்ப டயலாக்கா சொன்னோம். இசை வெள்ளத்தோட சொன்னா தாண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பகவானே, பெருமாளே,